ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி ஹோம் மேக்கர் தமிழ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உணவே மருந்துன்னு கேள்விப்பட்டிருப்போம். யூ ஆர் வாட் யூ ஈட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நிறைய விஷயம் நம்ம ஃபுட் நம்மளோட லைஃப்பில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ இன்னைக்கு அந்த ஃபுட் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம ஊரில் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு பஞ்சமே கிடையாது. எக்கச்சக்க ஃபெஸ்டிவல்ஸ் உண்டு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் ஒரு பர்டிகுலர் பிரசாதம் தான் பண்ணுவாங்க. அந்த இப்போ பிள்ளையார் சதுர்த்தி அப்படின்னா கொழுக்கட்டை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸோ இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்கு, ஏதாவது இருக்கா? ஏன் நம்ம ஒரு குறிப்பிட்ட உணவை பிரசாதமா செஞ்சு அந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு சாப்பிடுறோம்? இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம ஷெஃப் யோகாம்பாள் சுந்தர் அவங்களோட பேச போறோம். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், தகவல்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் நீங்க கேட்கலாம். வாங்க இப்ப அவங்களோட கனெக்ட் பண்ணலாம். ஹாய் ஹாய் ஹாய், ஜாயின் பண்ண எல்லாருக்கும் ஹாய். நிறைய பேர் வேவ் பண்றீங்க. ஹாய் ஹாய். ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன் மேம்க்கு. எனி மினிட் ஜாயின் பண்ணிப்பாங்க. ஹாய் ஹாய் ஹாய், ஜாயின் பண்ற எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான விஷயம் பத்தி தான் பேச போறோம். ஃபுட், அதுவும் பிரசாதம். ஒரு ஃபெஸ்டிவலுக்கு பின்னாடியும் இருக்கிற பிரசாதம். அது எப்படி நம்ம ஏன் அதை செய்யறோம், ஏன் அந்த பர்டிகுலர் நாள்ல மட்டும் அதை செஞ்சு சாப்பிடுறோம், அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ், இதுதான் நம்ம பார்க்க போறோம். நெட்வொர்க்ல ஏதோ இஷ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். மேம் ஜாயின் பண்ணிடுவாங்க. எப்படி கேமரா இது பண்ணணும்? மத்த ஹலோ மேம். ஹலோ. ஓகே. ஹலோ. நமஸ்காரம். நமஸ்காரம். தேங்க்யூ சோ மச் இன்னைக்கு எங்களோட லைவ்ல ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு. தேங்க்யூ. எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. இன்ஸ்டால ஃபர்ஸ்ட் டைம் லைவ் வருது. ஓகே, சொல்லுங்க மேம். இன்னைக்கு நம்ம பண்டிகைகள், அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த டேஸ்டி பிரசாதம். ஒரு பண்டிகைக்கு பின்னாடி ஒரு டேஸ்டியான ஒரு பிரசாதம். நம்ம ஊர்ல பண்டிகைகளுக்கு பஞ்சமே கிடையாது. ஒரு மாசத்துலயே கிட்டத்தட்ட 3-4 பண்டிகை வரும். அதுக்கெல்லாம் கூடவே ஒரு குறிப்பிட்ட பிரசாதம் தான் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். இப்ப பிள்ளையார் சதுர்த்தி அப்படின்னா கொழுக்கட்டை, ராமநவமி அப்படின்னா பானகம், நீர்மோர், வடப்பருப்பு. ஏன் அந்த மாதிரி நம்ம இது பண்றோம், அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்களேன். அதாவது நமக்கு பார்க்க போனேன்னா நமக்கு மட்டும்தான் 12 மாசமும் பண்டிகைகள் இருக்கு. ஆமா ஆமா. சித்திரை மாசத்துல இருக்கு. பார்த்தாலும் நம்ம கிட்ட சொல்றது இது. எங்களுக்கு வரலாம் கிறிஸ்துமஸ் இது, அவ்வளவுதான், ஒரு 2-3 தான் இருக்கு. உங்களுக்கு தான் இப்ப பாரு, இந்தியா இஸ் கலர்ஃபுல், ஆல்வேஸ் என்ஜாயிங் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு சொல்லி. நமக்கு மட்டும்தான் 12 மாசமும் பண்டிகைகள் இருக்கு.
சித்திரையில பார்த்தேன்னா முதல்ல இப்ப வருஷ பிறப்பு வந்தது. அப்புறம் சித்ரா பௌர்ணமி, அக்ஷய திருதியை, இது எல்லாமே வரும் நமக்கு இங்க. ஆக்சுவலி பார்க்க போனேன்னா அக்ஷய திருதியை அன்னைக்கு எல்லாரும் வந்து தங்கம் வாங்கணும்னு நினைச்சுப்பா. தங்கம் வாங்குறது இல்ல, ஓகே ஆக்சுவலி வெள்ள பண்டங்கள் அன்னைக்கு தானம் பண்ணணும். ஓகே அது உங்களால வந்து ஒரு மல்லிப்பூவா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு ஒரு முழம் மல்லிப்பூ வாங்கி ஒரு 2 பேருக்கு கொடுங்க. இல்ல பால், இல்ல மோர், அந்த மாதிரி ஏதாவது தானம் பண்றதுதான் அக்ஷய திருதியோட ஒரு இது. ஏதோ ஒரு நம்ம தங்கம் வாங்கணும், தங்கம் வாங்குறதுன்றது வந்து நகைக்கடைக்காராளா ஏற்படுத்தி இது. அக்ஷய திருதியை அன்னைக்கு தங்கம் வாங்கினா வளரும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஒரு நம்பிக்கை வந்திருக்கே ஒழிய ஆக்சுவலி இது வந்து இதுதான் அதோட தாத்பரியம். ஓகே அதே மாதிரி வருஷப்பிறப்பு அன்னைக்கு நம்ம வந்து என்ன சமைக்கிறோம் அப்படிங்கறத விட மெயினா அந்த அறுசுவையும் உள்ள அந்த மாங்காய் பச்சடி நமக்கு பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி, ஏன்னா அதுதான் முதல் நாள். நம்ம ஆஸ் பர் த நம்மளுடைய கேலண்டர் சித்திரை 1ஆம் தேதி தான் நமக்கு முதல் நாள், வருஷத்தோட நாள். அந்த நாள் நமக்கு எல்லாமா மிக்ஸ் பண்ணி வந்ததுன்னா இந்த வருஷம் ஃபுல்லா எல்லாம் கலந்து இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அதை நம்ம பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். பாத்தீங்கன்னா அதுல ஒரு திதிப்பு, ஒரு புளிப்பு, ஒரு உரப்பு, ஒரு கசப்பு, ஒரு துவர்ப்பு எல்லாமே அதுல வந்துரும் உங்களுக்கு. உப்பு போடுறது, கரிப்பு எல்லாம் அறுசுவையும் அடங்கின இதுவா நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். அதனால சித்திரை மாச பரப்புக்கு நம்ம மட்டுமே இல்ல, எல்லாருமே இத பண்றா. நான் பார்த்தேன்னா கன்னடக்காராலும் இதெல்லாம் பண்றா, தெலுங்குக்காராலும் பண்றா, மலையாளக்காராலும் பண்றா. எல்லாருமே சவுத் இந்தியன்ஸ் எல்லாருமே இத பண்ணிட்டு தான் இருக்கா. இது இந்த சித்திரை மாசத்துல நம்ம இப்போ 3 இது நம்ம சொல்ற வருஷ பிறப்பு ஒண்ணாச்சு. சித்ரா பௌர்ணமி வந்து சித்திரகுப்தனுடைய ஒரு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவா. நான் உங்களுக்கு விட்டு அத ஒரு தடவை ஜோக்ல கூட சொல்லியிருக்கேன், நான் கண்ட சர்க்கம். நான் வந்து அத பத்தி பேசியிருக்கேன். இட்லியுடன் மிளகாய் பொடி போட்டு உண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அந்த மாதிரி சித்திரகுப்தர் வந்து கணக்கு எழுதுறதுல சித்ரா பௌர்ணமி அன்னைக்காவது நம்ம உப்பு சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல அன்னைக்கு வந்து கொஞ்சம் உப்பு இல்லாம சாப்பிடுறத வந்து விரதமா வச்சுப்பா எல்லாரும். அதுக்குன்னு வந்து எல்லாரும் என்ன பண்ணுவான்னா சக்கரை பொங்கல் பண்ணி சாப்பிட்டுடுவா. சித்ரா பௌர்ணமி சக்கரை பொங்கல் பண்ணி சாப்பிட்டுடுவா. அதுதான் இந்த இதுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வைகாசி மாசம், வைகாசி மாசத்துல வைகாசி விசாகம், நம்ம முருகப்பெருமான், நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு முருகப்பெருமானோட பிறந்த நாள் அது. சோ அவருக்கு வந்து நீங்க முப்பாகம்னு ஒரு நைவேத்தியம் இருக்கு. உங்களுக்கு இது திருபாகம், முப்பாகம் ஒன்னா போட்டு திருபாகம்னு ஒண்ணு பண்ணுவா. அது என்னன்னு கேட்டீங்கன்னா முந்திரி பருப்பு, பால், சர்க்கரை, இது 3ம் ஈக்குவல் இதுல போட்டு பண்றது. அது நைவேத்தியம் பண்றது ரொம்ப விசேஷமான ஒரு இது. சோ வைகாசி விசாகத்தன்னைக்கு இந்த திருபாகம் பண்றது ரொம்ப இது. ஆனியில பார்த்தேன்னா நமக்கு வந்து நடராஜனோட திருமஞ்சனம், ரொம்ப ரொம்ப ஆணி திருமஞ்சனம்ன்றது வந்து லைஃப்ல எல்லாரும் ஒரு தடவை போய் கண்டிப்பா அத எல்லாரும் பார்த்துட்டு வர வேண்டிய ஒரு இது. ஏன்னா நமக்கு வந்து யாருக்கு மறுபிறவி இல்லையோ அவளால மட்டும்தான் போய் அத பார்க்க முடியும் அப்படின்னே சொல்லுவா. இன்னி வரைக்கும் நடராஜா அந்த அனுகிரகத்தை எனக்கே பண்ணினது, எனக்கும் பண்ணினது இல்ல. எப்ப பண்ணுன்னு காத்துட்டு இருக்கேன். இல்ல நமக்கு இல்லையா அப்படின்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க. ஆனா மறுபிறவி இல்லாதவாளால மட்டும்தான் அந்த ஆனி திருமஞ்சனத்தை பார்க்க முடியும். அது நைட் ஃபுல்லா அபிஷேகம் நடக்கும் நடராஜாக்கு. விடிய விடிய அபிஷேகம் பண்ணுவா. அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்லுவா, ஒரு பெரிய படையல் மாதிரி போடுவா. ஒரு 100 கிலோ அரிசியில வந்து கல்கண்டு சாதம், அந்த மாதிரி ஒரு 100 வகையான பக்ஷணங்கள் எல்லாம் விதவிதமா பெரிய படையல் மாதிரி நடராஜாக்கு தப்புல போடுவா. அது ரொம்ப அந்த ஆணி திருமஞ்சனம் ரொம்ப ரொம்ப விசேஷம். சோ இதுக்கப்புறமா நம்ம சொல்ல வேண்டியது ஆடி பத்தி சொல்லவே வேண்டாம். அதாவது அதனாலதான் நம்ம ஆடி மாசம் ஆரம்பிச்ச அன்னைக்கே 1ஆம் தேதியே நம்ம வந்து ரொம்ப விசேஷமா
ஆடி மாச பிறப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாயசத்தோட அதை ஆடிய வரவேற்போம். ஏன்னா ஆடியில இருந்து ஆரம்பிச்சு அடுத்தாப்புல தை வரைக்கும் கண்டினியூஸ் பண்டிகை தான் நமக்கு. நமக்கு லேடிஸ் ஆடி ஒரு பெரிய பிரச்சனையே இன்னைக்கு என்ன சமைக்கிறது. சமைக்கிறது கூட பிரச்சனை கிடையாது, இன்னைக்கு என்ன சமைக்கிறது. ஆனா நம்ம இந்த ஃபெஸ்டிவல் டேஸ் எல்லாம் அக்கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ப்ராப்ளமே வராது. இன்னது ஆமா ஆல்ரெடி அது இருக்கு, சோ அதை செஞ்சு முடிச்சுட்டா வேலை முடிஞ்சுது. அதே மாதிரி அதே அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை, சஷ்டி இந்த மாதிரி இதுக்கும் அந்த விரதத்தோட சேர்ந்த மாதிரி நமக்கு மெனு இருக்கு ஆல்ரெடி. சோ ஆமா அதெல்லாம் வந்து நமக்கு ஈஸியாக்கி கொடுக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? கண்டிப்பா. அது உங்களுக்கு வந்து இந்த அமாவாசை அப்படிங்கிறது எல்லாரும் ஸ்டாண்டர்டா அந்த வாழைக்காய் அந்த அது பண்ணணும்ன்றது ஒரு இதா இருக்கு. ஸோ அட் த சேம் டைம் நமக்கு வந்து பாக்கி எல்லாம் கொஞ்சம் இந்த நாள்கிழமைகள்ல மட்டும் வெங்காயம் பூண்டு சேர்ந்துக்காம சாப்பிடுறது ரொம்ப நல்லதுன்றது என்னுடைய ஒரு தாழ்மையான அபிப்பிராயம். அது நான் எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ண விரும்பல, பட் இது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். ஆடி மாசத்துல பார்த்தேன்னா அதுக்கப்புறமா வரலட்சுமி விரதம்னு ஒண்ணு வரும். அது பொம்மநாட்டிகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமா லக்ஷ்மிய பேஸ் பண்ணி நம்ம வர்ஷிப் பண்ற நோன்பு அது. அந்த நோன்புலயும் பார்த்தேன்னா நீங்க வந்து கொழுக்கட்டை, இட்லி, வடை, பாயசம் இதெல்லாம் தான் எப்படி புளியார் சதுர்த்திக்கு இருக்குமோ அதே மாதிரி நைவேத்தியம் தான் வரலட்சுமி நோன்புக்கும். ஆனா வரலட்சுமிய வர்ஷிப் பண்ணி 108 அர்ச்சனை பண்ணி கையில கட்டி நோன்பு பண்ணுவா லேடிஸ் எல்லாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 18ஆம் பெருக்கு ஆடி நிறைய பேருக்கு இப்போ சிட்டியில இருக்கிறதுனால அது தெரியறதே இல்லை. ஆடி 18ஆம் பெருக்குங்கிறது காவிரி கரை ஓரமா இருக்கிற இவா எல்லாரும் பண்ற ஒரு இது. நம்ம இந்த காவிரியை விட்டு இங்க வந்துட்டோம், சிட்டிக்கு வந்துட்டோம்னாலும் அந்த நினைவோட நம்ம அத செலிப்ரேட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் அபிப்பிராயப்படுறேன். ஆஹ் அதுல பாத்தீங்கன்னா எல்லாம் விதவிதமா கலந்த சாதம் தான். ஏன்னா அந்த நாள்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா புதுசா கல்யாணமான தம்பதிகள் எல்லாம் கூப்பிட்டு இந்த காவிரி கரை ஓரமா போயிட்டு அவளுக்கு ஏதோ இந்த தாலி சரடு மாத்துறதுன்றதெல்லாம் ஏதோ பண்ணி ஏதோ பூஜை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த காவிரி கரை ஓரத்திலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு வருவா. சோ அது கலந்த சாதமா பண்ணினதுனால அந்த கலந்த சாதம் அப்படியே நின்னுடுச்சு. சோ இதுக்கப்புறமா 18ஆம் பேரு அப்படின்னா கலந்த சாதம் தான் அப்படின்ற மாதிரி. அது சிட்டில இருந்தாலும் ஒண்ணுதான், அமெரிக்கால இருந்தாலும் ஒண்ணுதான், எங்கேயா இருந்தாலும் 18ஆம் பேருனா கலந்த சாதம் அப்படின்ற மாதிரி. பட் அந்த ஆடி 18ங்கிறதுக்கு காவிரி வந்து அப்பதான் ஃப்ரெஷ்ஷா புதுசா திறந்து விடுற டைம். வாட்டரும் நல்ல புதுசா அப்பதான் டேம்ல இருந்து வந்திருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ டைம் கிடைச்சா ஹாப்பியான எல்லாரும் போய் ஒரு தடவை அதை பார்த்துட்டு வரணும். அதுதான். அதுக்கப்புறம் வந்து ஆடிப்பூரம் அதுவும் ரொம்ப ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கு. அம்பாளுக்கு வந்து வளகாப்பு நடத்தின நாள் அப்படின்னே சொல்லுவா. அது அம்பாளுக்கான இந்த பாயசம் எது வேணா நம்ம அதுல இது பண்ணலாம். நம்ம எத்தனையோ விதமான பாயசங்கள் இருக்கு. ஆனா எனக்கு ஜெயா ஒரே ஒரு சின்ன இது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேமியா பாயசம் அண்ட் ஜவ்வரிசி பாயசம் இது ரெண்டு மட்டும் சுவாமி நைவேத்தியத்துக்கு நம்ம எப்பயும் எடுத்துக்க வேண்டாம்ன்றதுதான் என்னுடைய ஒரு இது. நீங்க அது ஆல்ரெடி ப்ரீ ப்ராசஸ்ட் அது அப்படிங்கிறதுனால அது நம்ம சுவாமி நைவேத்தியத்துக்கு அதை எடுத்துக்காது. பாக்கி நம்ம வேற ஏதாவது ஒரு பாயசமோ இல்ல கொஞ்சமா கேசரியோ இல்ல கொஞ்சமா சக்கரை பொங்கலோ பண்ணிட்டு இந்த பாயசம் வேணும்னா நீங்க அப்புறம் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ஆனா சாமி நைவேத்தியத்துக்குன்னு அது வேண்டான்றது என்னோட ஒரு இது. அதுக்கப்புறமா நம்ம என்ன சொல்லிருக்காங்க லைவ் வீடியோல வரதுக்கு ஜாயின் பண்ணுவோமா? ஒருத்தவங்க வந்து தயிர் உறவுத்துறது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், ரொம்ப நல்ல கொஸ்டின். நிறைய பேர் அத கேட்டுதான் இருக்கா. அதாவது தயிர் பால் வந்து ரொம்ப சூடாவும் இருக்கக்கூடாது, அதே சேம் டைம் அப்படியே சில்லுன்னு இருக்கக்கூடாது, வார்மா இருக்கணும். கை பொறுக்கிற சூடுன்னு பாப்பத்தில அது அந்த மாதிரி தொட்டா கொஞ்சம் லைட்டா வித விதன்னு இருக்கிற மாதிரி தெரியணும் அந்த பால். அதுல வந்துட்டு தயிர் தான், ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் தயிரை விட்டு நீங்க உரக்குத்தி அது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டேன்னா ஒரு 6 to 8 ஹவர்ஸ்க்குள்ள அது நல்லா தயிரா உறைஞ்சிடும்.
மோரை விட்டோம்னா நிச்சயமா புளிச்சு போயிடும். ஓகே. மோரை விட்டு உர குத்தக்கூடாது. ரெண்டாவது விஷயம், பால் ரொம்ப சூடா இருந்தாலும் உரையாது. ரொம்ப ஜில்லுன்னு இருந்து அதுல நீங்க உர குத்தினாலும் ஒரு மாதிரி குழன்னு ஆகி அது தயிர் நன்னாவே உரையாது. சோ தயிர் உர குத்துறதும் ஒரு டெக்னிக். அந்த வெது வெதுப்பான பால்ல அது உர குத்தணும், அவ்வளவுதான். ஓகே. ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, மேம் உங்க சேனல்ல எப்படி டவுட்ஸ் போஸ்ட் பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னுடைய சேனல்லையா? ஆமா. ஒன்னும் பிரச்சனையே இல்லை. நீ எல்லா கொஸ்டின்ஸையும் நான் படிப்பேன். நீங்க என்ன டவுட் வேணாலும் கேட்கலாம், நான் ரெடியா ஆன்சர் பண்ணுவேன். ஓகே. இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, டு யூ ஹாவ் எனி அட்வைஸ் ஃபார் யங் ஃபீமேல்ஸ் லிவிங் இன் யூஎஸ் ஹூ ஆர் ட்ரைங் டு கெட் பெட்டர் அட் குக்கிங் ஃபாலோயிங் அவர் கல்ச்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட்வைஸ் இந்த காலத்துல நம்ம குழந்தைகளுக்கு சொல்றதை விட நமக்கு என்னெல்லாம் சொல்லறதுக்கு நல்லது என்னவோ அது எல்லாத்தையும் நம்ம வீடியோல நம்ம சொல்லிட்டு தான் வரோம். நீங்களும் ஆட்டும் நானும் ஆட்டும் நம்ம எல்லாரும் நமக்கு தெரிஞ்ச நல்லதை நம்ம வீடியோல சொல்லிட்டு தான் வரும். அவ இத நம்ம அட்வைஸா சொல்லல, அவ ஏத்துண்டு அதை பண்ணினேன்னா சந்தோஷம், அவ்வளவுதான். ஏன்னா நம்மளோட கல்ச்சர் மறக்க கூடாது, நம்மளுடைய கலாச்சாரம் வந்து அப்படியே இருக்கணும், அழியாம இருக்கணும்ன்ற ஒரே ஒரு காரணத்தினாலதான். ஏன்னா இப்ப நிறைய எல்லாரும் வெளிநாட்டுக்கு போயிட்டா, வெளியூர்ல இருக்கா. சோ யாருக்கும் இந்த பண்டிகைகள் கொண்டாடுறதோ இல்லைன்னா வந்து ஒரு முக்கியமான எதுவுமே தெரியாம இருக்கு. ஏன்னா கூட்டு குடும்பமா இருக்கிறச்சு அதெல்லாம் தெரிஞ்சுது. இப்ப எல்லாரும் நியூக்ளியர் ஃபேமிலி ஆகி அவாவா தனியா இருக்கிறச்சு அது தெரிய மாட்டேங்கிறது. சோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம சொல்லிட்டுதான் இருக்கோம் நம்ம வீடியோஸ் வழியா. நம்மள பார்த்ததெல்லாம் இவாளுக்கெல்லாம் வேணும்னு தான் நம்ம எல்லாம் இதை சொல்லிட்டு இருக்கிறது. யூடியூபர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணமே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பப்ளிக்கு போய் சேரணும்ன்ற ஒரே ஒரு நல்ல எண்ணத்துலதான் பண்றோம். சோ இத ஃபாலோ பண்ணாலே போறோம். நீங்க மேமோட சேனல் பாத்தீங்கன்னாலே போறோம், கரெக்டா என்னென்ன டேஸ்க்கு முன்னாடி என்னென்ன பிரசாதம் பண்ணணும் 1 or 2 days முன்னாடியே அவங்க போஸ்ட் பண்ணிடுவாங்க. சோ நீங்க அதை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சீங்கன்னாலே போதும். இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, மாமியோட பிக் ஃபேன், ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிஸ் சொல்லுவாங்க அப்படின்னு உங்களுக்கு புகழாரம் சூட்டியிருக்காங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் டு கம். ஓகே. ஹாய் ஆண்டி, ஹவ் ஆர் யூ? நிறைய உங்ககிட்ட கேட்டிருக்காங்க. வாட் கைண்ட் ஆஃப் ஃபுட் வி டேக் இன் ஃபாஸ்டிங்? இது ஒரு முக்கியமான கேள்வி மாமி. ஃபாஸ்டிங்னா எப்படி இருக்கணும், அன்னைக்கு என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது, அது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். நான் உங்ககிட்ட கேட்கணும்னு வச்சிருந்த கேள்வி இது, யாரோ ஒருத்தரும் கேட்டிருக்காங்க. வெரி குட். ஃபாஸ்டிங் அப்படின்னா ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருக்கேள் அப்படின்னா, இப்ப ஒரு ஏகாதசி விரதமே நீங்க எடுத்துக்கோங்க. இருக்கேள் அப்படின்னு சொன்னேன்னா அன்னைக்கு நீங்க வந்துட்டு அதாவது கம்ப்ளீட்டா பட்னி இருக்கிறது தான் ஏகாதசி விரதத்தோட ஒரு இது. வெறும் துளசி தீர்த்தம் மட்டும் சாப்பிடலாம், அவ்வளவுதான். அந்த மாதிரி இருக்கிறது தான். ஆனா இப்ப நவடேஸ் எல்லாருக்குமே இன்க்ளூடிங் மைசெல்ஃப் டயபெட்டிஸ் இருக்கு, இன்னும் சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. சோ அந்த மாதிரி எல்லாம் நம்மள வருத்திட்டோம்னா நம்ம மித்தவாளுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி ஆயிடும், ஆத்துல இருக்கிறவாளுக்குலாம். சோ நம்ம வந்து நம்மளையும் நம்ம பாத்துக்கணும், யாரையும் சிரமமும் படுத்திடக்கூடாது அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி ஃபாஸ்டிங் டேஸ்ல ஒருவேளை நீங்க கஞ்சி சாப்பிட்டுக்கலாம், கோதுமை ரவா கஞ்சி, இல்ல வேற என்ன கஞ்சி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி கஞ்சி சாப்பிடலாம். ஆர் அதையும் தாண்டி இல்ல எனக்கு கஞ்சி எல்லாம் கொஞ்சம் கஷ்டம், இன்னும் கொஞ்சம் சாலிட் ஃபுட்டா இருந்தா எனக்கு பெட்டர் அப்படின்னு சொன்னா சப்பாத்தி, அந்த மாதிரி நீங்க சப்பாத்தி எடுத்துட்டு பால் எல்லாம் போட்டு அதை சாப்பிட்டுக்கலாம். இல்ல அதையும் தாண்டி எனக்கு கம்ப்ளீட்டா என்னால முடியாது, எனக்கு சாப்பாடு வேணும் தான் அப்படின்னு சொன்னேன்னா கண்டிப்பா இந்த மாதிரி டேஸ்ல கத்திரிக்காய் அண்ட் முள்ளங்கி அண்ட் வெங்காயம், பூண்டு, முருங்கைக்காய், இந்த மாதிரி ஃபாஸ்டிங் டேஸ்ல இந்த மாதிரியான கரிகாய்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு ரொம்ப நார்மலான சாப்பாடு பண்ணி ஒரு வேளை சாப்பிட்டுட்டு, அதுவும் ஒரு வேளை சாப்பிடுங்க. ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேளையும் சாப்பிட்டோம்னா அது அர்த்தம் கிடையாது. அதனால உடம்பு முடியாதவா அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கரிகாய்கள்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கோதுமை ரவை சாதம் பண்ணிக்கலாம். அரிசி சாதத்துக்கு பதிலா கோதுமை ரவை சாதமா நீங்க பண்ணி அதுல நீங்க குழம்பு ரசம்லாம் விட்டு சாப்பிட்டுட்டு நைட் ஒரு வேளைக்கு கண்டிப்பா நீங்க கஞ்சியோ பழமோ அது மாதிரி நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா, ஆனா
ஆஸ் பர் த இது விரதம் அப்படின்னு சொல்லி சொன்னா கம்ப்ளீட் பட்னி இருக்கிறது தான். அதாவது ஏகாதசி விரதம் வந்து ஒரு பட்னி இருக்கிறது தான் அதோட இது. ஓகே. இன்னொருத்தவங்களும் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்க. நான் இன்வைட் பண்ணி பாக்குறேன் வராங்களான்னு. இன்னொருத்தவங்க வந்து ஃபாஸ்டிங் கந்தர் சஷ்டி அன்னைக்கு எப்படி ஃபாஸ்ட் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. கந்தர் சஷ்டி விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. அது கந்தசஷ்டி அன்னைக்கு இதே மாதிரிதான். நான் முன்னாடியே ஒரு வீடியோல கூட சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நானு ஒரு நாள் 36 உரு கொண்டு ஓதியே ஜெபித்து உகந்து நீர் அணிய அப்படின்றதுதான் அந்த கந்தசஷ்டி கவசத்திலேயே வருது. அதாவது அது தூய தமிழ். அது கூட நிறைய பேருக்கு புரியாத இருக்கலாம். அந்த ஒரு நாள் 36 உரு கொண்டு அப்படின்னா ஒரே நாள்ல 36 தடவை கந்த சஷ்டி கவச்சம் நம்ம சொல்லணும். அது வந்து நிஜமா நாளா ஒரு டைம்ல பண்ணிருக்கேன் அப்படி. இப்ப என்ன கேட்டேன்னா 6 நாளைக்கு 6 பிரிச்சுட்டேன். ஏன்னா 6 days பிஃபோராவே ஆரம்பிச்சிருவேன். 6 பிரிச்சுட்டு இப்ப வந்து கந்த சஷ்டி அன்னைக்கு என்ன பண்ணுவேன்னா காத்தால ஒரு ஒரு அன்னைக்கு ஒரு 18 தடவை காத்தால சொல்லுவேன், சாயங்காலம் ஒரு 18 தடவை சொல்லுவேன். அவ்வளவுதான் முடியும். ஏன்னா முன்னாடி எல்லாம் அந்த ஒரு டிட்டர்மினேஷன் இருந்தது, உடம்புல தெம்பு இருந்தது, நல்ல ஒரு ஆரம்பிச்சா ஆனா 20 மினிட்ஸ்க்கு மேல ஆகாது, கடகட கடகடன்னு சொல்லிடலாம். ஒரு 4 to 5 hours ஆகும், அவ்வளவுதான். ஆனா அந்த நாள்ல விரதம் இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கந்த சஷ்டி கவச்சத்தை சொல்லி முடிக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு பால் மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. கவச்சத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன கேட்டேன்னா எகெயின் எப்படி நான் ஏகாதசிக்கு சொன்னேனோ அதே மாதிரிதான் வெறும் சப்பாத்தி மட்டுமாவது சாப்பிட்டுக்கோங்க. உப்பு இல்லாம சாப்பிடுறது ரொம்ப விசேஷம். இந்த சப்பாத்திலயுமே உப்பு போடாத மாவை பிசைஞ்சு சப்பாத்தி பண்ணி இல்ல பூரி பண்ணி பால்ல போட்டு நீங்க சாப்பிட்டுக்கிறேன்னா, ஏன்னா கந்த சஷ்டி கவச்சத்துக்கு அதாவது கந்த சஷ்டி விரதத்துக்கு வந்து உங்களுக்கு உப்பு இல்லாம சாப்பிடுறது ரொம்ப விசேஷம். நிறைய இதுலயே நீங்க பார்த்தீங்கன்னா உப்புதான் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்படின்னா நமக்கு உப்பு எவ்வளவு ஒரு பேடான இன்ஃபுளுன்ஸ். ஏகாதசியில கேட்டாலும் உப்பு வேண்டாங்கிறா, சித்ரா பௌர்ணமி கேட்டா உப்பு சாப்பிடாதீங்கிறா, என்ன விரதம் எடுத்திருந்தாலும் உப்பு வேண்டாம், உப்பு சாப்பிடாதீங்க. அதுதான் இல்ல இன்னைக்கு நம்ம எல்லாரும் நிறைய ஃபேஸ் பண்ற விஷயம் வந்து ப்ளோட்டிங் தானே. அதுக்கு உப்பு தானே மெயின் ரீசன் சொல்றாங்க. மேபி அதனாலதான் ஒரு 15 டேஸ்க்கு ஒரு தடவை 20 டேஸ்க்கு ஒரு தடவை உப்பை கட் பண்ணி அதை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அது ஏன்னா எப்படியுமே நீங்க இப்பெல்லாம் நவடேஸ் எல்லாருமே எல்லாமே வெளியில தான் வாங்குறான். வெளியில வாங்குறது வந்து உங்களுக்கு ஒரு உப்பு உரசல் கொஞ்சம் கூட இருந்தாதான் அது ஒரு டேஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். அதனால வந்து நம்ம பாடியில இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி அந்த உப்போட இது இறங்கி நமக்கு பிரச்சனை தான் கொடுக்கறது. அதை கிளென்சிங் பண்றதுக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை இது மாதிரி இருக்கிறது நல்லதுதான். நித்யானவங்க மேம் ப்ளீஸ் டெல் மை நேம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவங்க பேர் கொஞ்சம் சொல்லிடுங்க. ஹாய் நித்யா. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து வெஜ் ரெசிபிஸ் ஹோம் ஸ்டைல் பண்றேன், ரொம்ப நல்லா இருக்கு, கூடோஸ் டு யூ மாமி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஐ லைக் ரெசிபிஸ், எல்லாம் எடுத்து சொல்றது அழகா எடுத்து சொல்றீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. தேங்க்யூ. ஓகே. டேக்கிங் ஃப்ரூட்ஸ் ஃபார் ஹோல் டேஸ் அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. விரதம் போது ஃப்ரூட்ஸா? வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஃபாஸ்டிங் டைம் தாராளமா சாப்பிடலாம். ஓகே. இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்து இந்த டயட்டிங் இதுல எல்லாம் இப்பெல்லாம் இதெல்லாம் ஒரு இதுவா இருக்கு. இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பத்தி இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தேவையில்லை. அந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்ன்றது என்னன்னு நீங்க சொல்றீங்க ஜெயா? ஒண்ணுமே கிடையாது. நம்மளுடைய விரதத்தோட இதுதான் அந்த மாதிரி.
நம்மளோட விரதம் அப்படின்னு நமக்கு அந்த நாள்ல பெரியவாள்லாம் சொல்லியிருக்கிறது தான். இப்ப இன்டர்மீடியட் ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னாதான் இவ எல்லாரும் அப்சர்வ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி அந்த 18 மணி நேரம் காயணும் போகணும் வரணுங்கிறாளே இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இல்ல நானே அதான் சொல்லுவேன். இந்தியால இருந்து அங்க போகும், போயிட்டு அங்க திருப்பி புது கான்செப்ட் மாதிரி நமக்கே வரும். அந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கே நம்மளுடைய விரதத்தோட ஒரு இதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. வேற வேற ஃபாஸ்டிங் ஃப்ரூட் சாப்பிடலாமான்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் மேம் வேர் ஆர் யூ, ஐ வுட் லைக் டு டாக் டு யூ, ப்ளீஸ் கிவ் மீ யுவர் கான்டாக்ட் இன்ஃபோ மேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒருத்தவங்க. செஃப் யோகா சுந்தர் @gmail.com நீங்க அதுக்கு இமெயில் பண்ணுங்க, நம்ம அது வழியா கண்டிப்பா பேசலாம். திருப்பி சொல்றேன், CHEFYOGASUNDAR@gmail.com. ஓகே. இன்னொருத்தவங்க ஹவு டு கிளீன் வெள்ளி விளக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இன்னைக்கு ஃபுட் நல்ல இருக்கோம், சரி சொல்லுங்க மேம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இதுதான். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா சபீனா இருக்கு பத்தியலா, அதை போட்டு நல்லா கையாலேயே நல்லா இது பண்ணி தேய்ச்சிட்டுருவோம். ஸ்க்ரப்பர் எல்லாம் போடாதீங்க, இந்த பச்சை கலர்ல இருக்கிற இந்த ஸ்க்ரப்பர்லாம் வேண்டாம். நம்ம கையாலேயே நல்லா தேய்ச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு எகெயின் நல்ல மெல்லீஸ் வேஷ்டி துணி வச்சுட்டு விபூதியை கொஞ்சம் நல்லா தண்ணியில குழைச்சு அந்த வெள்ளி பாத்திரத்துலயோ வெள்ளி விளக்குலயோ நல்லா தடவிட்டு கொஞ்ச நாளை பாலிஷ் பண்ற மாதிரி அதை தேய்ச்சிங்கோ இருந்தனாலே பளபளன்னு ஆயிடும். நல்லா எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மெனக்கட்டோம்னா எல்லாருமே ரொம்ப அழகா இருக்கும். நம்ம மெனக்கடுறதுக்கு கஷ்டப்பட்டோம்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே. அப்புறம் ரேகாங்கிறவங்க என்னோட பேரும் சொல்லுங்க மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹாய் ரேகா. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து நைஸ் மேம், ஐம் 17 years old, உங்க ரெசிபி எல்லாம் ட்ரை பண்றேன், நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ சோ மச் மாமி அப்படின்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ. லவ் யூ சோ மச். உங்களை தான் நான் குக் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன் உங்களாலதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தவங்க. இருக்கு, என்னால படிக்க முடியல. இந்த இது பன்னீர் பட்டர் மசாலா உங்க ரெசிபி சூப்பரா வந்துச்சு அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. அது எனக்கும் இங்க தெரிஞ்சது. தேங்க்யூ. வதீஸ் கிச்சன்ங்கிறவங்க ஹாய் அம்மா ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹாய்மா, ஃபைன் தேங்க்யூ. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சமைக்கிறது அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமி, உங்களால தான் நான் சமைக்கிறேன் மாமி அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. யுவர் லாஃப்டர் இஸ் தி பெஸ்ட்னு போட்டிருக்காங்க. என்னோட பேர் சொல்லுங்க சிவசங்கரின்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. சிவசங்கரி ஹாய்மா. மேம் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. ஜெயா தானே? எனக்கே பொறாமையா இருக்கும் ஜெயா எப்படி ஸ்லிம்மா எப்படி இருக்கா பாருங்க. நானும் சொல்லிட்டே தான் இருக்கேன், என்கிட்ட கொஞ்சம் வாங்கிக்கோன்னு, கேட்க மாட்டேங்கிறாவோ. வாங்கிக்கலாம். சரி மாமி, நம்ம பேச்சு கண்டினியூ பண்ணலாம். ஐ திங்க் அவ்வளவுதான். எல்லாம் ஐ லைக் யுவர் ஸ்மைலிங் ஃபேஸ், ஐ லைக் யுவர் குக்கிங் அப்படிதான் வந்துட்டு இருக்கு. ஏதாவது கேள்வி வந்ததுன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு. நம்ம வந்து இப்போ எதுல போனோம், வரலட்சுமி விரதம், ஆடிப்பூரம், அது எல்லாமே பார்த்து, ஆடி கிருத்திகை அதுவும் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி ஆடி அமாவாசை, ரெகுலர் அமாவாசை பண்ணாதவா கூட சமுத்திரக்கரை ஓரமா போயிட்டு ஆடி அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப விசேஷம். அது அமாவாசை தர்ப்பணம்னா இந்த ஒரு சாரார் மட்டும்தான் பண்ணணும்ன்றது இல்ல. ஆடி அமாவாசை அன்னைக்கு எல்லாருமே பண்ணுவா. எப்படி மாலை அமாவாசை ரொம்ப முக்கியமோ அது மாதிரி ஆடி அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் சமுத்திரக்கரை ஓரமா நிறைய பேர் பார்த்தேன்னா லட்சக்கணக்குல ராமேஸ்வரத்துல எல்லாம் அவ்வளோ கும்பல் சேரும் அந்த ஒண்ணு இதுல. சோ இப்போ அப்படி ஒரு மாதிரி ஆடி தர்ப்பணம் அப்படிங்கறதோட சிக்னிபிகன்ஸ் என்ன, அது ஏன் நம்ம பண்றோம்? அது ஆக்சுவலி நம்ம
இப்போ நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது வந்து டிரெக்டா நம்மளுடைய மூதாதையர்களே வந்து வாங்கிக்கிறாளான்னு கேட்டேன்னா கிடையாது. அவாவா அடுத்த ஜென்மா எடுத்துட்டு போயிட்டே இருப்பா. அவ அடுத்ததுல என்னவா பிறந்திருக்கா, என்னவா ஏதுன்னு அவாவாலோட இதுக்கு தகுந்த மாதிரி அவாவா அடுத்த ஜென்மா எடுத்திருப்பா. ஆனா பித்ருலோகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த பித்ருலோகத்துல நம்ம வந்து பித்ரு கர்மாக்கள் சரியா செய்யறோமா, இவாளோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறவா வந்து அத எடுத்துப்பா. அவ்வளவுதான். ஓகே, இந்த மாசம் இவன் தர்ப்பணம் பண்ணினா, அந்த இவாளோட நம்ம வந்து அந்த பித்ருக்களை மறக்காம இருக்கோமா, நம்மளோட அந்த மூதாதையர்களை மறக்காம இருக்கோமா, அவளுக்குன்னு அந்த எள்ளும் தண்ணியை நம்ம இறைக்கிறோமா அப்படிங்கிறதுதான் கணக்கு. ஆல் ஆஃப் சடன் திடீர்னு போயிட்டு நீங்க ஜோசியன் கிட்ட பார்த்தேன்னா உங்களுக்கு பித்ரு சாபம் இருக்கு, அதனாலதான் உங்க குடும்பத்துல இத்தனை பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். பித்ரு சாபம்னா என்ன, நம்மளோட முன்னாடி இருக்கிறவாள்லாம் நம்மள சாப்பிட்டு எனக்கு எல்லாம் தண்ணி இறக்கவே இல்லை, அதனால நீ அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்ன கேட்டேன்னா நம்ம செய்ய வேண்டிய கடமைகள்ல இருந்து இது வந்து நம்ம தவறினதுனால நமக்கு கிடைக்கிற ஒரு இதே வழிய வேற எதுவுமே கிடையாது. அட் த சேம் டைம் நான் ஒரு புஸ்தகத்துல படிச்சேன் ஜெயா, என்னன்னு கேட்டேன்னா இப்ப நம்ம செய்யறத 3 தலைமுறைக்கு அப்புறம் நம்மளே திருப்பி வந்து அதுக்கான பலாபலன் இது பண்ணுவோம். இதே அதாவது ஜென்ரலாவே சொல்லுவா, குலத்து மண்ணோ கோத்திரத்து மண்ணோ நம்ம ஒரே இதுலதான் திருப்பி திருப்பி வந்து பிறப்போம். பட் நம்ம இன்னைக்கு பண்றது என்னவோ அதுக்கப்புறம் ஒரு 3 ஜெனரேஷனுக்கு அப்புறம் நம்மளே வந்து இது பண்ணுவோன்றதுதான் நம்ம சனாதன தர்மத்துல இருக்கக்கூடிய இது. நம்மளோட இதுல மட்டும்தான் இந்த மாதிரியான இதுவே இருக்கு. அதனாலதான் அப்பா அம்மா பண்ண பாவம் பிள்ளைங்க தலையில அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா ஆமா. அதனால கூடிய மட்டும் நம்ம வந்து நம்ம குழந்தைகளுக்கு நல்லத சேர்த்து வச்சுட்டு போகணும்ன்றதுதான் நம்மளோட ஒரு இதுவா இருக்கணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு நல்லதா நடந்தனாதான் குழந்தைகளும் நல்லதா நடந்துப்பா, நல்லதே செய்வா. திருப்பி நம்ம இதே குடும்பத்துல வந்து பிறக்கட்டு நமக்கு நல்லது நடக்கும். அவ்வளவுதான். அதனால பித்ரு கர்மாக்கள் பண்றதுல மட்டும் எந்த விதமான யோஜனைகளும் இருக்கக்கூடாது. கண்டிப்பா அந்த தர்ப்பணம் அப்படின்றது கண்டிப்பா அந்த ஒரு நாள்ல அந்த பித்ருக்கள் நம்மளோட மூதாதையர்கள் யார நினைச்சு நம்ம பண்றோமோ அவளுக்கோசரம் அந்த ஒரு நாள் நம்ம அவளை நினைச்சு அத பண்ணி காக்காக்கு சாதம் வைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இது. இந்த நாட்கள்ல தினப்படியே காக்காக்கு ஒருபடி சாதம் வைக்கணும். திருநூண்டு ஒரு 2 ஸ்பூன் சாதம், திருநூண்டு பருப்பு, ஒரு சொட்டு நெய் வச்சு காக்காக்கு சாதம் வைக்கும். அப்படி இல்லையா அட்லீஸ்ட் இந்த மாதிரியான நாட்கள்ல தர்ப்பண நாட்கள்ல மட்டுமான காக்காக்கு சாதம் வைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். இது என்னோட அபிப்பிராயம். இன்னொரு கேள்வியும் கேக்குறேன். இந்த இப்ப நம்மளால வந்து இந்த இதெல்லாம் பண்ண முடியல. இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல வந்து ஆபீஸ் போவோமா தர்ப்பணம் பண்ணுவோமாங்கிற அளவுக்கு எல்லாம் யோசிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? சிம்பிளா நம்மளால பண்ணக்கூடிய தான தர்மங்கள், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். என்னால இந்த பூஜை புனஸ்காரம் அதெல்லாம் எதுவும் ரெகுலரா என்னால பண்ண முடியல. விளக்கு கூட ஒரு நேரம் ஏத்த முடியல. ஏன்னா நான் ஆபீஸ்ல இருந்து வரதே 8 மணி. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து 8 மணி 9 மணிக்கு தான் இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்தே வராங்க. சோ அவங்களால செய்ய முடிஞ்ச சின்ன சின்ன தான தர்மங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லுங்களேன். ஏன்னா எனக்கு தெரியும் நீங்க கொரோனா டைம்ல எல்லாம் நீங்க வந்து பால் என்னென்னமோ நீங்க எவ்வளவு தானம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். நிறைய பண்றீங்க நீங்க. சோ எங்களுக்கு சொல்லுங்களேன். அதுதான் இந்த மாதிரி நம்மளால முடிஞ்சது. பால் 1 லிட்டர் வாங்குறதுல நம்ம யாருக்கும் ஒன்றும் பெரிய இது இல்லை. அத வாங்கி பாலா சில பேருக்கு கொடுங்க. குழந்தைகள், நிறைய குழந்தைகள் பால் சாப்பிடறதுக்கு கூட கஷ்டப்படுற இதுல சேரியில இருக்கிறவாளா இருக்கா. நீங்க அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் பாலா கொடுக்கலாம். உங்களால முடியலையா உங்க கீழே இருக்கிற வாட்ச்மேனோ இல்ல வேற யார்ட்டையாவது கொடுத்து இந்த பாலை காய்ச்சி கொடுத்து நீ கொண்டே கொஞ்சம் கொடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லியாவது சொல்லுங்க. ஆனா கூடிய மட்டும் நம்ம கையால நம்ம கொடுக்கறது தான் நல்லது. அதுதான் நான் சொல்லுவேன். அட் த சேம் டைம் மோர் இந்த வெய்ய நாள்ல தகிக்கிற வெயில்ல எல்லாருக்கும் வந்து எத்தனையோ பேர் கடுமையா வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா இருப்பா. அவளுக்கு தாகம் தீர அட்லீஸ்ட் நம்ம ஒரு மோர் கரைச்சிருச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அவ போர்ச்சே வரைச்சு ஒரு 2 டம்ளர் மோரை குடிச்சிட்டு போனானா எல்லாருமே சொல்லுவா வயிறு வாழ்த்தும் அப்படின்பா. சார் அந்த குளிர்ந்த அந்த வயரை வந்து உங்க குடும்பத்தை வாழ்த்துட்டும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அட் த சேம் டைம் வந்து இதெல்லாம் தான் ஒரு சின்ன சின்ன இதுவே வழிய நம்ம வீட்டுல இருக்கிற வாழைக்காரால வந்து நம்ம வாழைக்காரா மட்டும்தான் நீ வந்து வேலை செய்யற உனக்கு நான் அதுக்கு பணம் தரேன் அப்படின்றது மட்டும் பார்க்காத அவ குடும்பத்துக்கு ஏதாவது தேவைன்னா அது கொஞ்சம் பார்த்து நம்ம செய்யறது. அவளுக்கும் இந்த கொரோனா டைம்ல
இந்த பேண்டமிக் இதுல எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கு. அந்த ஒரு லேடி மட்டும்தான் சம்பாத்தியம் இருக்குமா இருக்கும். அவ வீட்டுக்காரர் வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷனா இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டப்படுவா. நமக்கு இந்த ஜென்மால கடவுள் கொஞ்சம் கொடுத்திருக்கானா அதுல இருந்து கொஞ்சம் நம்ம தானம் பண்ணுவோம் அப்படின்ற, அதாவது எப்பயுமே எடுத்து கொடுக்க கொடுக்கதான் நமக்கு வரும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான அபிப்பிராயம். நீங்க 100 ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா ஒரு 15 ரூபாய் அதுல கொடுக்கறதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அதுதான் என்னுடைய ஒரு இது. அது மாதிரி நீங்க இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம். நீங்க முக்காவாசி சாப்பிடுற ஐட்டம் யாருமே ஒன்னும் இது பண்ண முடியாது. எதுவுமே போரும்னு சொல்ல முடியாது ஜெயா. நீங்க எத்தனை கொடுத்தாலும் இது என்ன பெருசா, நீங்க புடவை கொடுத்தா கூட இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரா வாங்கி கொடுத்துருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்றவா இருக்கா. ஆனா இதுவே வேறதானே நீங்க கொடுத்தா என்ன பெருசா ரவிக்கே கொடுத்துட்டா, இதை விட நல்லா 2x2ல எத்தனை நல்ல குவாலிட்டி இருக்கு அதை வாங்கி கொடுக்கலாம் இல்லையா அப்படி சொல்றவா இருக்கு. ஆனா சாப்பிடுற ஐட்டம் கொடுத்தேன்னா அதுல எல்லாரும் வயறுங்கிறது இவாளுக்கு மனசுல இருந்தா கூட வயிறு நிச்சயமா வாழ்த்திடும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் சாப்பிடுற ஐட்டம் நீங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தானம் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். மாமி, யூ ஆர் லைக் லுக்கிங் லைக் அ குட் டீச்சர். வேர் யூ அ டீச்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஹா, நமக்கு அதுக்கு ரொம்ப தூரம்ப்பா. உங்களோட ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணிடுவேன் அப்படின்னு போட்டிருக்காங்க ஒருத்தவங்க. ஆடி தபசு விட்டுட்டீங்க, அத பத்தி சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஆடி தபஸ் ஆஹ் எனக்கு அதை பத்தி நிஜமானவே தெரியல ஜெயா. ஓகே சாரி. ஓகே ஓகே. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க எழுதி அனுப்புங்க. நான் சொல்லலையோ தெரியாது, தெரியல ஓப்பனா ஒத்துருவேன். எனக்கு எப்பவுமே தெரியும். கட்டது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லவே முடியாது. எனக்கு தெரியாத சமாச்சாரம் எத்தனையோ இருக்கு உலகத்துல. இன்னும் நானே உங்கள்ட்ட இப்ப கூட கொஞ்ச நாள் முன்னாடி ஏதோ ஒண்ணு கேட்டேனே, இந்த குமாயம் பத்தி. அது அப்படின்னு ஒண்ணு இருக்கா ஜெயா, அது எப்படி பண்ணுவேன்னு நான் உங்கள்ட்ட கேட்டேன், ஞாபகம் இருக்கா? அது மாதிரி அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஓப்பனா சொல்றேனே. நான் எனக்கு தெரியாதது எனக்கு தெரியும் சொல்லி நான் வீடியோ பண்ணவும் மாட்டேன். அதுதான் என்னுடைய பாலிசி. நீங்க நான் சேனல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி புதியுகம்ல நீங்க குக் பண்ணுவீங்கல்ல, அப்பவே கண்ணை மூடிட்டு அவங்க சொன்னாங்கன்னா செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோட செய்யலாம் உங்களோட டிஷ்ஷஸ் எல்லாமே. எல்லாம் டெஸ்ட், நம்ம எதையுமே யோசிக்க வேணாம். அதே நீங்க சொன்னபடி போட்டா அது எக்ஸாக்டா நீங்க சொல்றபடி வரும். அது எந்த ப்ராப்ளமே இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்ப கூட கரெக்டா வரும். பாத்திருக்கேன் நான். கால் வலி தேவையா மேம் அப்படின்னு உங்ககிட்ட ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. இல்லையம்மா, அதான் உட்கார்ந்துட்டுதான் பேசிட்டு இருக்கேன். இல்ல, அது சரியா ஆகணும். இல்லன்னா இந்த ஜென்மால நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற ஒரு இதுன்னு அப்படியே ஏத்துட்டேன், அவ்வளவுதான். அதனால நான் அப்படி உட்கார்ந்துட்டு பண்றதுல உங்களுக்கு ஒண்ணும் சிரமமா இல்லைன்னா எனக்கு ஒண்ணும் சிரமமா இல்ல, அவ்வளவுதான். ஓகே. மாமியோட சிஷ்யை நான்னு சொல்லிப்பேன், நீங்க தான் என்னோட மானசீக குரு மேம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. இன்னைக்கு என்னன்னு தெரியல, இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ரொம்ப லைட்டா இருக்கு, என்னால படிக்கவே முடியல. சாரி யாருடைய அது கமெண்ட்ஸ் படிக்காம விட்டேன்னா வெரி சாரி. எல்லாரும் வீடியோ ரிக்வெஸ்ட் சென்ட் பண்றீங்க, நான் இது பண்ண அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. மேம், a little about your family அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு புள்ள, எனக்கு 2 பேத்தி. இவ்வளவுதான் நம்மளோட குடும்பம். சின்ன குடும்பம் தான். ஆனா எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு சொன்னா பக்கத்துலயே அம்மா அப்பா வயசானவா இருக்கா. அப்பா 84 years, அம்மா 79. தம்பி இருக்கா, தம்பி ஃபேமிலி இருக்கு. சோ சித்தப்பா ஃபேமிலி, அவெல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி தான். சோ பக்கத்துலயே இருக்கிறதுனால எல்லாருமே இது ஒரு கூட்டு குடும்பம் தான். எல்லாரும் பக்கத்துல இருக்கிறதுனால அது ஒரு கொஞ்சம் கஷ்டம்தான். சிவனும் ஹரியும் ஒண்ணு அப்படின்னு சொன்ன ஒரு காட்சி தான் ஆடி தபசு என்பது
கோமதி அம்பாளுக்கு காட்சி கொடுத்தார் அப்படின்னு போட்டிருக்காங்க அவங்க. ஹரியும் ஹரனும் ஒண்ணு. வெரி Okay. அதுதான் ஆடி. அதான் இத வந்து நான் இன்னைக்கு வரும் உங்க எல்லாருக்கும் அந்த வீடியோ. ராமநவமி இதுல நான் அத பத்தி சொல்லியிருக்கேன். ராமநாமாவே ஹரியும் ஹரனும் ஒண்ணுன்ற ஒரு இதுதான். ஏன்னா ராமநாமாவோட இது வந்து நாராயணா அப்படின்ற இதுல அந்த நாராயணன்ல 2வது எழுத்தான ரா, நமச்சிவாயங்கிற 2வது எழுத்தான மா, இது ரெண்டும் எடுத்துதான் ராம அப்படின்னு இது பண்ணிருக்கா. அதனாலதான் இது சிவ வைஷ்ணவத்தோட ஒரு இதுவாதான் சொல்லுவா. அதனால ராம ராம ராமன்னு ஜபம் பண்றதே அதோட வைப்ரேஷனே வேறையாருது. நிறைய அதுக்கு உண்டான பலன்களும் ரொம்ப ஒரு என்ன அளவிட முடியாத பலன்கள் உண்டு ராமநாமாக்கு எப்பயுமே. இன்னைக்கு அதுக்கான வீடியோ வரும். நீங்க அதுல இது பத்தி எல்லாம் சொல்லிருக்கேன். கண்டிப்பா பாக்குறேன், நான் கண்டிப்பா பாக்குறேன். லாவண்யான்னு ஒருத்தவங்க வீடியோல வரதுக்கு கேட்டிருக்காங்க, இப்ப வருவாங்க. மேம், வாட் இஸ் தி ஐடியல் டைம் இந்த மார்னிங் டு ஸ்டார்ட் குக்கிங்? எனக்கு கொஞ்சம் மார்னிங் ரொட்டீன் பத்தி சொல்லுங்க. நியூலி மேரிட் எஸ்பெஷலி. இது வந்து நான் சொல்லணும்னா இது அவாவாலோட சௌகரியமா. எனக்கு வந்து நான் இனிஷியலி பார்த்தேன்னா என்னோட குழந்தைலாம் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் போயிட்டு இருக்கிறதே பார்த்தேன்னா நான் 5:30க்கெல்லாம் என்னோட குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணி அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு கையில லஞ்ச் முடிச்சு அவளை 2 பேரையும் அனுப்பிச்சிடுவேன் ஸ்கூல் காலேஜ் போதெல்லாம். அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு சமையல் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் மட்டும் தனியா பண்ணுவேன். இல்லைன்னா அதுல இருக்கிற இந்த குழம்பு ரசம் காயை மட்டும் தனியா வச்சுட்டு திருப்பி சூடா சாதம் மட்டும் வச்சு இது பண்ணிப்பேன். இது அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் ஸ்டேஜ்ல அவ எல்லாரும் அவா மேல் படிப்புக்கோசரம் போனதுக்கு அப்புறமா நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் அப்படின்ற ஸ்டேஜ் வந்த போது கொஞ்சம் மெதுவா தானே நம்ம 10:30 மணி 11 மணிக்கு தானே சாப்பிட போறோம், காத்தால சீரியல் சாப்பிடுறோம் இல்ல வேற ஏதாவது சாப்பிட்டுருவோம் அப்படின்ற இதுல மெதுவா ஒரு 8:30 மணி 9 மணிக்கு சமைக்க ஆரம்பிப்பேன். இதெல்லாம் அவாவாளுடைய சௌகரியம், அவாவாளுக்கு என்ன டைம்ல சாப்பிடணும். ஏன்னா எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்ங்கிற அந்த கான்செப்டே கிடையாது, நேரா பிரஞ்ச் தான். நான் சொல்லியிருக்கேன் அந்த 11-11:30க்கு இந்த பிரஞ்ச் சாப்பிடுறதா அதுன்றதுனால நாங்க இந்த மாதிரி இது பண்ணிப்போம். உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைம்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி மத்தியானம் சமைக்கணும். உங்க சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க இது பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தவா எப்படி பண்றா அப்படிங்கறத பார்த்து நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு எப்படி தேவையோ அது மாதிரி நம்ம பண்ணிக்கணும். அதுதான். இந்த டயத்துக்கு பண்ணினாதான் நல்லா வரும் அப்படின்றதெல்லாம் இல்ல. எப்ப பண்ணினாலும் ஆத்மார்த்தமா பண்ணினோம்னா நம்ம சமைக்கிறோம், மித்தவா சாப்பிட்டு நல்லா ஹாப்பியா என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தோட சமைக்கணும், அவ்வளவுதான். இருந்தாலும் சாப்பிடறதுக்கு ஒரு 1.5 hours முன்னாடி சமைச்சு வச்சா நம்ம சாப்பிடுறப்ப எல்லாம் செட் ஆகி கரெக்டா இருக்கும்ல. கரெக்டா இருக்கும். ஆமா. ஏன்னா ரொம்ப சுடுன்னு இருந்ததுன்னா அது உப்பு வரப்பே சார்ந்து காயில எல்லாம் ரொம்ப அது ஆறியும் போயிடக்கூடாது. அட் த சேம் டைம் ரொம்ப கொதிக்கவும் இருக்கக்கூடாது. ஒரு நிதானமான இதுல இருந்ததுன்னா நமக்கு எல்லாம் சரியா இருக்கும். அவங்க உங்களுக்கு என்ன டைமுக்கு சாப்பிடுவாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டா கரெக்டா இருக்கும் இல்லையா? நம்ம பண்டிகைகள் பத்தி பேசுவோம். இவங்களால ஜாயின் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். நான் ஜாயின் பண்ணிருக்கேன். ஹலோ ஹலோ பண்ணிட்டீங்களா? ஓகே, சொல்லுங்க. எனக்கு இங்க வந்து காட்டுது. சாரி, தெரியலையா? எனக்கு தெரியல. இப்ப தெரியுதா பாருங்க. இல்ல, எனக்கு பிளாக் ஸ்கிரீன் தான் தெரியுது. சரி, நீங்க கேள்வி கேளுங்க. நான் திருப்பி அனுப்பட்டுமா? ஆட் பண்றீங்களா? சரி, மேபி ஏதோ டெக்னிக்கல் எரர் இருக்கலாம். சரி, ஓகே. சோ இப்ப நம்ம போலாமா? நம்ம போலாம். நீங்க சொல்லுங்க. இந்த வரலட்சுமி விரதம் ஆடி ஃபுல்லா முடிச்சிட்டோம். ஆமா. என்னாச்சு? என்னமோ நெட்வொர்க்ல அது நினைக்கிறேன். ஹலோ மாமி.
திரும்ப திடீர்னு இதாயிடுச்சு. ஒரு நிமிஷம். ஆமா தெரியுதேனா? இப்ப வந்துடுச்சு. ஓகே. மாமி காணுமே. நவனி எனக்கு நீங்க 2 பேருமே தெரியல. மேமும் இல்ல உங்களையும் காணோம். 2மே எனக்கு பிளாக் ஸ்கிரீன் தான் காட்டுது. இன்டர்நெட் கனெக்ஷன் ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. உங்களுக்கு வைஃபை ஆங்க. இல்ல என்னோடது வந்து இதுலதான் இருக்கு, வைஃபைல தான் இருக்கு, ப்ராப்பரா தான் இருக்கு. மாமி இது லோடிங் இருக்கு. சரி என்னவா இருக்கு? நீங்க கேள்வி கேட்டுடுங்க. மேபி 2 பேர் வந்ததுனால லோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீங்க கேள்வி கேளுங்க, அவங்க வந்தோடனே பதில் சொல்லுவாங்க. மாமி கேக்குறதா? கேக்குறது எனக்கு. உங்களுக்கு கேக்குறதா? எனக்கு கேக்குறதா, உங்களை பார்க்கதான் முடியல. உங்களுக்கு தெரியுதா? ஒரு செகண்ட். தெரியுதா உங்களுக்கு? எனக்கு ஜெயா மட்டும்தான் தெரியுதா? ஓஹோ சரி. நான் லாவண்யா. ஹலோ ஹலோ, நீங்க சொல்லுங்க. கேள்வி என் பேர் கேளுங்க. லாவண்யா. அடையாறுல இருக்கேன். உங்க அம்மா தான் தெரியும் நன்னா. ஓ சூப்பர். அவளோட காமாட்சி பிரபாகத்துல கூட ஒண்ணு பாட சொல்லியிருந்தா. ரொம்ப நான் கேட்டிருக்கேன் லாவண்யா உங்களோட பாட்டு. அப்படியா? தேங்க்யூ. எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட சமையல் வீடியோஸ் தான் எப்பயுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஆத்துல. ஓ வெரி குட். சோ நீங்க எப்போ வந்து உங்களுக்கு இந்த இன்ஸ்பிரேஷன் வந்தது சமைக்கணும்னு? அது ஒரு பேஷனா எடுத்துட்டு நீங்க எத்தனை வயசுல இருந்து சமைக்க ஆரம்பிச்சேன்? ஆர் இது ஒரு நல்ல கேள்வி. ஒரு நிமிஷம், நான் என்னோட வீடியோவையும் செட் பண்ணிட்டு வரேன். எனக்கு ஏன் வரல, நான் வரலன்னு தெரியல. உங்க யாரையுமே என்னால பார்க்க முடியல. ஒரே நிமிஷம் டைம். நான் கட் பண்றேன். 3வது வாட்டி கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். வீடியோ வரவே இல்லை. என்னோட ஜெயா மட்டும்தான் வரா. என்ன இருக்கு பாரு. இது இப்பதான் இருக்கா? இல்ல இப்பதான் இருக்கு. இத்தனை நாள் வந்திருந்தது. இல்ல இவங்க கட் பண்ணோடனே சரியா வருதான்னு பாப்போம் நம்ம. ஒரு வாட்டி திருப்பியும் வரலன்னா நம்ம கட் பண்ணிடலாம். ம். இப்ப கட் பண்ணது வந்துருது ஜெயா. அப்படியா? எனக்கு இப்ப வருதா? இல்ல வரலையா நானு? வரல. ஆனா என்னால கேட்க முடியும். இல்ல வீடியோ தான் வரல எனக்கு. இப்ப தெரியுதா? இல்ல சுத்திக்கிட்டே இருக்கு. லீவ் இது. ஜெயா லீவ் பண்ணிட்டு திருப்பி ஜாயின் பண்ணவா? சரி ஓகே. அந்த மாதிரி பண்ணவா? சரி ஓகே. சாரி, டெக்னிக்கல் எரர்னால வீடியோ வரல. சோ மேம் லீவ் பண்ணிருக்காங்க, திரும்ப வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. இப்போ ஓகேயா? வந்தாச்சு. சோ அந்த லாவண்யா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடலாம். ஆக்சுவலி முன்னாடி எல்லாம் எனக்கு வந்து பெரிய எங்க ஆத்துல இருந்த போது லாவண்யாக்கே தெரியும், ஜாயிண்ட் ஃபேமிலி நம்மளோடது. சோ ஒன்னும் பெருசாலாம் எனக்கு ஒன்னும் குக்கிங்ல இதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு பேசிக்கா கல்யாணம் ஆகி போறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் சமையல் தெரியணும் அப்படின்னு பாப்பதில்ல. அது மாதிரி ஏதோ ஒரு மோர் குழம்பு, வத்த குழம்பு, இந்த மாதிரியான இதெல்லாம் தான் எனக்கு சொல்லி கொடுத்திருந்தா. பட் நான் கல்யாணம் வயசு சேர்த்து சொல்லுங்க. உங்களுக்கு எந்த வயசுல கல்யாணம் ஆச்சு அதையும் சேர்த்து சொல்லுங்க. சைல்ட் மேரேஜ் சொல்லணும்னா 17 வயசுல கல்யாணம் எனக்கு. கேக்குறதா எல்லாருக்கும்? சோ அங்க பாம்பே போன அப்புறமா வந்து அவ எல்லாமே அந்த ஃபேமிலி ஃபுல்லா ஃபுடி ஃபேமிலி. சோ நம்மளோட இந்த சின்ன சமையல் வந்து அங்க ஒரு கொசு மாதிரி ஆயிடுச்சு.
அப்புறமா ஃபோர்ஸபிளி நான் விதவிதமா கத்துனேன். அப்புறம் பார்த்தேன்னா சொல்லணும்னா அது நிச்சயமா அந்த இது ஃபுல்லா சுந்தருக்கு தான் போய் சேரணும். ஏன்னா எது ஒண்ணுமே சாப்பிட்டேன்னா அதை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். யோகா இது நல்லா இருக்கு, பட் ஆனா இது இப்படி கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரே ஒழிய இது நல்லாவே இல்லை, என்ன பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். சோ அதுவே வந்து நமக்கு ஒரு பெரிய பூஸ்டிங்கா இருந்தது. ரெண்டாவது விஷயம் வந்து அவர் விதவிதமா சாப்பிட்டு அவர் என்ஜாய் பண்ணி மித்த வாழ்க்கை யோகா ரொம்ப நல்லா சமைப்போம் அப்படின்னு சொல்லச்சு இது நம்மள அறியாம ஐயோ நம்ம இது பண்றதுக்கே இவர் இப்படி சொல்றாரு, நம்ம இன்னும் கத்துக்கணும் இன்னும் கத்துக்கணும் இன்னும் கத்துக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய இது நான் என்ன என்ன நானே அப்கிரேட் பண்ணிட்டேன். சொல்லணும்னா எல்லா இதுவுமே நான் வந்து என்னோட லைஃப்ல என்னோட த்ரூ அவுட் இந்த இதுல நான் பண்ணின ஜெர்னில பண்ணிருக்கிறது தான் வீடியோவா நான் பண்ணிட்டு இருக்கேன் வழிய எதுவுமே நான் புதுசா எதுவும் பண்ணலைங்கிறதா நிஜம். புதுசா பண்ணலைன்னா எனக்கு அது தெரியாதுன்னு அர்த்தம். நான் தான் சொன்னேன் இந்த குமாயம் கூட அப்படின்னா என்னது கேட்டேன். அது மாதிரி எனக்கு தெரியாததை நான் எடுத்துக்கவே மாட்டேன். ஏன்னா நமக்கு தெரியும்னு சொல்லி நம்ம அத ஒரு ஃபால்ஸா இது கொடுக்கறதுல எனக்கு இஷ்டம் கிடையாது. நமக்கு நம்மளோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். அந்த 1000 பேரை கொண்டவன் அரை வைத்தியன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி குக் பண்றதும் வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும் இல்லையா? சோ நீங்க நிறைய குக் பண்ணதை பத்தி சொல்லுங்க. நீங்க வீட்டுல நிறைய பேருக்கு சமைச்சிருக்கீங்கல்ல? ஆமா, நிறைய பேர் அது சொல்லவே முடியாது. சொல்லணும்னா எங்க மாமனார் மாமியார், அது தவிர வந்து என் ஹஸ்பண்டோட மாமா புள்ள, என்னுடைய மாமாவும் எங்க ஆத்துலதான் இருந்தாங்க. அண்ட் எங்க அப்பாவோட மாமாவும் எங்க வீட்டுலதான் இருந்தாங்க. என்னோட 2 குழந்தைகள். இந்த மாதிரி ஒரு சொல்லணும்னா நைட் நான் உட்கார்றதே அப்படி ஒரு பெரிய ஒரு ரவுண்டா ஒரு இதுவா உட்காந்துப்பா. நான் அதனால என்ன பண்ணிடுவேன்னா இனிஷியலியா முதல்ல ஒரு அப்ப பழைய நாள்ல எல்லாம் 12 லிட்டர் குக்கர் எல்லாம் உண்டு. இப்பெல்லாம் யாருக்கும் 12 லிட்டர் குக்கர் எல்லாம் யூஸே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்பெல்லாம் அதுலதான் சப்ஜி டால் எல்லாமே அதுலதான் பண்ணுவேன். அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ரவுண்ட் ஃபுல்லா எல்லாரும் டெய்லி சப்பாத்தி தான், அது தவிர வேற எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் அதை போட்டுட்டு கிராண்டா ஒரு தயிர் சாதத்தையும் பேசுனீங்கன்னா சரியா இருக்கும். அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலியா தான் இருக்கும் எப்பயுமே. ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறது, பெரிய ஃபேமிலிக்கு சமைக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு கூட என்ன நிறைய பேர் கேட்பா, நீங்க ஏன் மம்மி நிறைய நிறைய சமைக்கிறீங்க, இத்தனை என்னமா? எனக்கு சின்ன கையே கிடையாது. எங்க ஆட்லயும் நிறைய பேர் இருக்கா மாத்தி மாத்தி சாப்பிடறதுக்குன்னு. சோ இங்க நான் ஷூட்டிங் பண்றேன் அப்படின்னாலே அப்பாதான் கூட சொல்லுவா, இன்னைக்கு என்ன பண்ண போற அப்படின்னு கேட்பா. சோ இந்த வருஷப்பிறப்பு இதும்போது போலி பண்ணிருந்தேன், உங்களுக்கு எல்லாம் பாத்திருப்பேன் எல்லாரும். அப்பா வந்து போலி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுட்டு, யோகா முடிஞ்சா எனக்கு 4 அனுப்பு அப்படின்னா. முதல்ல இங்க பண்ணி முடிச்சதும் சுட சுட டப்பால போட்டு முதல்ல அப்பாத்தி காமிச்சிட்டேன். வயசானவாள்லாம் நம்மள சுத்தி இருக்கா, எல்லாரும் ஏதோ ஒரு இது சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம். அதனால என்னைக்குமே நான் வந்து கம்மியா சமைக்கிறதுன்றதே கிடையாது. இந்த 2 பேருக்கு சமைக்கிற விவகாரம் தான் எனக்கு வராது. 50 பேருக்கு சுலபமா சமைச்சிட்டு போயிடுவேன். இந்த 2 பேருக்கு சொல்லி ஒருத்தருக்கு சமையல்னா அது வராது, ரொம்ப கஷ்டம் அது. அண்ட் உங்களோட சமையல சாப்பிட்ட பாக்கியம் எனக்கும் உண்டு. டேஸ்டியான சமையல கரவடிசல் புளியோதரை எல்லாம் நானும் சாப்பிட்டிருக்கேன். லாவண்யாக்கான பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நானு. சோ என்னுடைய இந்த ஜர்னில வந்துட்டு சொல்லணும்னா இது ஆக்சுவலி உங்களுக்கே தெரியும், என்னோட தம்பி புள்ள சாஸ்வத்னு இருக்கான். அவன் வந்து என் தங்கள் 2 பேருமே ரொம்ப நல்லா பாட்டெல்லாம் பாடுவா. 2 பேரும் டான்ஸ்க்கெல்லாம் பாடுவா. ஏஆர் ஆர்டிஸ்ட் அவ, எல்லாரும் ஆல் இண்டியா ரேடியோ ஆர்டிஸ்ட் எல்லாம் எடுத்திருக்கா. சோ அவன் ஒரு நாளைக்கு என்ன கேட்டுட்டு இருந்தான், அத்தை பாலா அத்தை உமா அத்தை எல்லாம் வந்து ஃபேமஸா இருக்கா, நீ மட்டும் எதுலயுமே ஃபேமஸா இல்லையே அத்தை அப்படின்னா. நான் எதுக்குடா ஃபேமஸா இருக்கணும், தேவையில்லையடா அப்படின்னு. உன்னோட குக்கிங் எல்லாருக்கும் தெரிய வேண்டாமா அத்தை? வேண்டாம்டா, ஆத்துல இருக்கிறவனுக்கு மட்டும் தெரிஞ்சா போறோம், உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அது அவன் கேட்ட நேரமா என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான்
புதியுகம்ல இருந்து நமக்கு கால் வந்தது. அதுவுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப தயங்கினேன். ஏன்னா ஓகே. இப்ப நான் பேசுறேன், இவ்வளவு பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல அவ கொடுத்த ட்ரைனிங் தான். அதெல்லாம் நான் என்னைக்கும் மறக்கவே கூடாது. அட் த சேம் டைம் என்னை பத்தி எனக்கு ரொம்ப ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டு. ஐயோ நம்ம ரொம்ப குண்டா இருக்கோம், கேமரால எல்லாம் நம்ம செட்டே ஆக மாட்டோம், பப்ளிக் நம்மளை பார்த்து கேலி பண்ணும் அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்ற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்கு ரொம்ப இருந்தது. அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணினா அவாதான். ஸோ நேச்சுரலி இன்னைக்கு வந்து நம்ம இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பின்னாடி தூக்கி போட்டு இப்ப நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கோம் வேற ஏதோ ஒரு இதுல. அந்த மாதிரி இதெல்லாம் கடந்து வந்ததுக்கு வந்து நிச்சயமா நம்ம வந்து கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னைக்கும் ஆஸ் அ தனி பர்சனா நான் வந்து யூடியூப் ஆரம்பிச்சிருந்தேன்னா கண்டிப்பா இத்தனை பேருக்கு என்னை பத்தி தெரியுமா என்னன்றது தெரியல. ஆல்தோ ஐ எம் அ குட் குக், எனக்கு நிறைய வெரைட்டிஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இன்னைக்கு வந்து புதியுகம் முன்னாடி ஹைலைட் பண்ணதுனாலதான் இன்னைக்கு இத்தனை பேர் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறா, இத்தனை பேருக்கு என்ன பத்தி தெரியறது, என்னுடைய இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கே ஒழிய தனி ஒரு மனுஷியா இருந்திருந்தேன்னா இவ்வளவு ஃபாஸ்டா அது நடந்திருக்காது. நிச்சயமான ஒரு உண்மை. ஏதாவது ஒரு டிஷ் இது கண்டிப்பா கத்துக்கணும்னா அப்படின்னு நீங்க ஆசைப்படுற டிஷ் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா இருக்கு. என்னன்னு கேட்டேன்னா இன்னி வரைக்கும் என்னால முடியாது. உந்தியா அப்படின்னு சொல்லிட்டு குஜுவோட ஒரு இது உண்டு. ஓகே. அந்த அந்த டிஷ் நம்ம எப்படியாவது கத்து நம்ம பண்ணணும் அப்படின்னு எனக்கு மிஸ்ஸஸ் சுந்தருக்குமே அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே. பட் அத எனக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியல. பிகாஸ் அதுல அவ என்னெல்லாமோ ஆட் பண்ணுவா அண்ட் நிறைய நெய் தான் போட்டு பண்ணுவா. அப்படியே எண்ணெயா அது ஆக்சுவலி பாக்கணும்னா நம்மளுடைய இது 7 காய் கூட்டு மாதிரி இருக்கும். அது 2 நாள் வச்சு சுட வச்சு கூட அவளா சாப்பிட்டுட்டு இருப்பா. ஓகே. அந்த உந்தியு பூரி தான் பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பல சொல்ல. அந்த உந்தியு மட்டும் எனக்கு இன்னி வரைக்கும் கத்துக்கல நான். அது கத்துக்கணும், யாரானு ஒரு நல்ல குஜராத்தி வாழ்கிட்ட போய் அதை கத்துக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். கத்துண்டு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சாட்டிஸ்பாக்சனா இருந்தா அப்புறம் வீடியோல வரும். எங்களுக்கும் சொல்லுங்க, நாங்களும் ட்ரை பண்றோம். நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. பட் அட் த சேம் டைம் அந்த கொத்தரங்காய் சப்ஜி, சேப்பங்கிழங்கு சப்ஜி எல்லாம் கூட நான் உங்களுக்கு சொன்னேன் பத்தியில, அதெல்லாம் நான் அங்க பக்கத்து வீட்டுல இருந்த மார்வாடி அவா சொல்லி கொடுத்ததுதான். அதெல்லாம் ஈஸியா பண்ணிட்டேன். இந்த உந்தியும் மட்டும் எனக்கு தெரியல இன்னி வரைக்கும். அதுக்கு ஏதோ சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வச்சிருக்கா. அவள்கிட்ட போய் தான் அதுக்கு ப்ராப்பரா கத்துக்கணும். ஓகே. ஓகே. ஆமா. அப்புறமா இன்னொன்னு, நீங்க பண்ண சமையல் சொதப்பல். நம்ம எப்பவுமே பேசி சிரிப்போம்ல. கரெக்ட். சொதப்பாதவ யாரு இருக்கா? எல்லாரும் சொதப்பினாதான் நல்லபடியா அதுக்கப்புறமா வளர்றதுக்கே வரும். ஆனா அது நான் ஃபர்ஸ்ட் சொதப்பல் நான் நிறைய வீடியோல சொல்லிட்டேன். மேபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். சோ அரைச்சமாவேதான் அது அரைச்ச மாதிரி இருக்கும். ஆனா இப்ப சமீபத்துல பண்ணதை வேணா நான் சொல்றேன். இப்ப சமீபத்துல என்ன பண்ணேன், ஆமா காலங்கத்தால வந்து காஃபி போட சொல்லி சொன்னா குழந்தைலாம், கண்ணாடி போட்டுக்காம போயிட்டு பாலை காய்ச்சிட்டேன், டிகாஷனை போட்டாச்சு, எல்லாம் பண்ணிட்டேன். நல்லா ஜோரா உப்பு எடுத்து போட்டு காஃபில கொடுத்துட்டு எல்லாரும் குடிச்சிட்டு என் மூஞ்சி இப்படி பாக்குறாங்க, என்ன போட்டேன் அப்படின்னு. என்னடா காஃபி டிகாஷன் தானடா, நீ கொஞ்சம் குடிச்சு பாரு. அதுக்கப்புறம் கண்ணாடி போட்டுக்காம நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. இப்ப சமீபத்துல நடந்த ஒரு இது சர்ம சொதப்பு. அப்படியே அதுக்கப்புறம் ஒரு உப்பு டப்பாவும் சக்கரை டப்பாவும் ஒரே மாதிரி வச்சுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து ரெண்டையும் பக்கத்து பக்கத்துலயும் வைக்க கூடாது. அதுக்கு ரொம்பவே அதுக்கப்புறமாலேருந்து நான் டீ போட போனா கூட பசங்க எல்லாம் எனக்கு கேலி பண்ண ஆரம்பிச்சா, உப்பா சக்கரையா பார்த்து போடு. உப்பிட்டவரை உள்ளளவும் நினைவாங்கல்ல, நீங்க அந்த மாதிரி நினைக்க வச்சுட்டீங்க. ஓகே. அதனால யானைக்கும் அடிசிருக்கும். நமக்கு இவ்வளவுதான் சமைக்க தெரியும் நம்ம நினைச்சிட்டு இருந்தா கூட இப்ப சமீபத்துல நடந்த ஒரு பெரிய இதுங்கிறது உப்பு போட்டு காஃபி எல்லாருக்கும்.
அதனால இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சாப்பிட்டுருப்பாங்க. இனிஷியல் அதை ஸ்டேஜ்ல தப்பு புரிஞ்சுக்கிட்டு பண்றது, சொதப்புறதுங்கிறது எல்லாருமே பண்ணக்கூடியது. ஆமா. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு கூட நம்ம சொதப்புறோங்கிறது தான் அங்க இருக்கிற விஷயம். So sweet of you, ma'am, to share this. எல்லாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க பண்ற தப்பெல்லாம். இன்னொருத்தவங்க ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, கனீஸ் லைஃப் ஸ்டைல் ஜாயின் பண்ணி விடுறேன். நம்ம பண்டிகை இது ஆடியோட நிக்குது இல்ல? ஆமா, அப்படியே நிக்கிறது. ஆஹ் ஆவணியில கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர், கிருஷ்ணர் எப்பயுமே ரொம்ப ஒரு கிராண்டானவர். அதாவது நான் எப்பயுமே சொல்லுவேன், ராமர் மனுஷனா எப்படி வாழணும் அப்படின்றத கத்து கொடுத்தவர். கிருஷ்ணர் கடைசி வரைக்கும் தெய்வமாவே நான் கடவுள், நான் கடவுள், நான் கடவுள் அப்படின்றத நிரூபிச்சே இருந்த ஒரு அவதாரம். அதே மாதிரி அதனாலதான் அவருக்கு ராமருக்கு நைவேத்தியங்கள் பார்த்தேன்னா ரொம்ப சிம்பிளா பானகம், நீர்மோர், வடபருப்பு இப்படிதான் இருக்கும். ஏன்னா அவர் பங்குனி மாசத்துல பிறக்கிறதுனால, வெய்ய நாள் அந்த நாள்ல, அதனால வேற எதுவும் இது பண்ண முடியாது. கிருஷ்ணருக்கு நல்லா சீடை, முறுக்கு, வெண்ணெய், அவருக்கு பிடிச்சது எல்லாமே அதுதான், நல்லா ரிச்சான இதுதான். அதனால அந்த மாதிரியான இது. அட் த சேம் டைம் விநாயகர் சதுர்த்தி பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம மண் பிள்ளையார் ஏன் வாங்குறோம் அப்படிங்கறத பத்தி நீங்களும் உங்களோட வீடியோல சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அது இந்த நாள்ல எல்லாரும் நிறைய பேர் பெயிண்ட் பண்ண பிள்ளையார், இல்லைன்னா இந்த என்ன சொல்றது, இன்னொரு இதெல்லாம் வாங்கி வைக்கிறா. அது கரையவே கரையாத. ஆமா, அந்த மாதிரியான பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல பண்ற பிள்ளையார்லாம் நல்லதே கிடையாது. இது பண்ணினதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியாதது இல்ல, நான் புதுசா சொல்ல போறது இல்ல. பழைய நாள்ல இத விசர்ஜனம் பண்றதுன்றது ஒண்ணு உண்டு. இந்த பிள்ளையார போய் கிணத்துலயோ கம்மாலையோ இல்லைன்னா ஆத்துலயோ இதுல போடுவா. பின்னாடி வரப்போற மழை நாட்கள்ல இந்த களிமண் தண்ணி கீழே இறங்காம அப்படியே தெளிவா வச்சுக்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி பண்ணா. இப்ப எல்லாம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல பண்ணி அவரையும் கொண்டு போய் கூவத்துல போட்டு எதுக்கு பாவம் பிள்ளையார படுத்துறாதான் தெரியல. ஆனா கூடிய மட்டும் எல்லாரும் இந்த இப்பெல்லாம் இன்னொரு இது கூட வந்திருக்கு, ஆர்கானிக் இதுல விதை பிள்ளையார் சொல்லிட்டு. அந்த விதை பிள்ளையார அந்த செட்டில அப்படியே போட்டு தண்ணி விட்டோம்னா அதுல இருந்து துளசி செடி வருது. அது மாதிரி அந்த மாதிரியாவது யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாரும். அதுக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பெயிண்ட் பண்ணின அந்த பிள்ளையார விட இதெல்லாமாவது நல்ல இது. சோ எல்லாமே ஒரு காரண காரியத்தோட, ஒரு நம்மளுடைய வாழ்க்கை முறைய உத்தேசிச்சுதான் பெரியவாள்லாம் அந்த நாள்ல பண்ணிருக்கானே ஒழிய, நமக்கு அதோட தாத்பரியம் தெரியல அப்படின்றதுக்கோசரம் நம்ம எல்லாம் முட்டாள்தனம்னு சொல்லிட முடியாது. அதே மாதிரி மாலையபக்ஷ 15 நாள் விரதம், இதுதான் நான் சொன்னேன். இந்த 15 நாள் விரதம் தான் உங்களுக்கு சொல்லணும்னா அந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். ஒரே வேளைதான் சாப்பிடலாம், ஒரு வேளை பலகாரம் பண்ணலாம். அந்த கேப் நல்ல பெருசா இருக்கும். அந்த 15 நாள்ல நிச்சயமா எல்லாருமே 2 கிலோ 2.5 கிலோ கண்டிப்பா இழைச்சு போவான். அது எப்பயுமே நான் மாலைபட்சத்துக்கு போயிட்டேன். நம்ம இப்போ கிருஷ்ண ஜெயந்தி ஆவணி வரைக்கும் பார்த்தோம். புரட்டாசியில மாலைபட்சம் சம்டைம்ஸ் ஆவணியிலேயே வந்துரும். அது ஆவணியில அதுக்கப்புறமா இது புரட்டாசியில நவராத்திரி வர மாதிரி இருக்கும். ஆவணி இதுக்கப்புறம் ஆரம்பிச்சு ஆவணி பௌர்ணமி ஆரம்பிச்சு புரட்டாசி மாசத்துல முடியும். அது டிபெண்ட்ஸ், அது ஒரு இது மாதிரி மாறும். ஆனா அந்த மாலைபட்ச 15 நாள் கண்டிப்பா எல்லாரும் அப்சர்வ் பண்ணறது ரொம்ப விசேஷம். ஒருவேளை சாப்பிட்டு நம்மள கிளென்சிங் பண்ணிக்கலாமே. இந்த ஒரு 15 நாள்ல நம்மள வெளியில சாப்பிடாம நம்மளே சமைச்சது நம்ம சாப்பிட்டு, அது ஒருவேளை சாப்பிட்டு ஒருவேளை டிஃபன் சாப்பிட்டு அந்த மாதிரி நம்ம இது பண்ணினோம்னா நமக்கே ஒரு ரிஃப்ரெஷிங்கா தெரியும். ஒரு 15-20 நாள் கழிச்சு பார்த்தோம்னா நம்மளே கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நமக்கே தோணும். அண்ட் அது வெஜிடபிள்ஸ் இருக்கு, இன்னது செய்யலாம்னு இருக்கு. நீங்க அந்த காம்போ மீல் கூட நீங்க இப்ப ரீசெண்டா அப்லோட் பண்ணீங்க இல்லையா லாஸ்ட் இதுல? அதுல நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்க. அதாவது அதுல நிறைய பேர் சில கேள்விகள் கேட்டிருந்தா ஜெயா, துவரம் பருப்பு சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது
பார்க்க போனேன்னா துவரம் பருப்பு வந்து நம்ம தமிழ்நாட்டுல விளையிறது கிடையாது. அது வந்து நார்த்ல விளையிறது. ஆமா. சோ அதனால பழைய நாள்ல வந்து இங்க என்ன விளைஞ்சதோ அதை வச்சுதான் இவ பண்ணிட்டு இருந்தா. அதனால துவரம் பருப்பை யூஸ் பண்ணாம வெறும் பயத்தம் பருப்பு மட்டும் யூஸ் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருந்தா. பட் துவரம் பருப்பு யூஸ் பண்றதுனால எதுவும் தப்பு கிடையாதுன்னு கேட்டேன்னா. இந்த பருப்பு எல்லாம் பருப்பு தான். அதனால இது நம்ம சாப்பிடக்கூடாதது ஒண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த மாதிரியான சில தள்ளுபடி இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேண்டாம். அண்ட் சில அதாவது சில மாதிரியான சாப்பாடெல்லாம் வேண்டாம். அவ்வளவுதான். ஒருவேளை சாப்பிட்டு ஒருவேளை பலகாரம் பண்றது. பலகாரம் அதே மாதிரி என்ன பண்றதுன்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும். உங்க அது சேனல் பார்த்தா அந்த டவுட் சரியாயிடும். இல்ல இந்த இந்த 15 நாள்ல திருப்பி திருப்பி என்ன பண்ண முடியும்னு கேட்டேன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இல்ல உப்புமா, அந்த மாதிரியான இல்ல டிஃப்ரெண்டா அதான தவளை அடை, தவளை தோசை அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாமே. அவ்வளவுதான் பண்ண முடியும். அது பொங்கலுமே கூட மாலைபக்ஷ 15 நாள்ல பொங்கலும் சாப்பிட முடியாது. ஏன்னா அது ரைஸ் சாப்பிட்ட மாதிரி. அதே மாதிரி ஏன்னா அது ரைஸோட சம்பந்தப்பட்டது தானே உங்களுக்கு. பொங்கலுமே நைட் எடுத்துக்க மாட்டா. இந்த புளிப்பொங்கல் அப்படி எல்லாம் வேணா பண்ணி சாப்பிடுவாங்க ஒழிய வெண்பொங்கல் நைட்ல பண்ண மாட்டா மோஸ்ட்லி. இதுதான் அந்த மாதிரி நிறைய இருந்துட்டு இருக்கு. சோ இது அது முடிஞ்ச கையோட நவராத்திரி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நல்ல ஒரு பண்டிகை. நல்ல ஒரு அம்பாளை வந்து ஒரு 10 நாளைக்கு நம்ம வர்ஷிப் பண்றது. இது வந்து ஒரு சோசியல் கேதரிங்க்கும் இது ரொம்ப ரொம்ப இப்ப இருக்கிற இதுல நம்ம யாரையும் பார்க்க முடியாம இருக்கோமே ஒழிய எனக்கு போன வருஷம் நவராத்திரி எல்லாம் ரொம்ப வருத்தமா போயிடுது. யாரையுமே கூப்பிட முடியலையே. அவ்வளோ நம்ம பார்த்துக்கலாம் அவ்வளவு பேர் வந்துட்டே இருப்பா கண்டினியூஸ்லி. சோ அந்த இதுலயுமே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து எதுக்கு சுண்டல் பண்றோம் இந்த கொலுவை நவராத்திரிலயுமே நான் சொல்லணும்னு நினைச்சேன். 4 நவராத்திரி இருக்கு. எல்லாருக்கும் தெரியுமோ தெரியாதோ தெரியல. 4 நவராத்திரி. ஆமா, அந்த சாரதா நவராத்திரி மட்டும்தான் நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ராமநவமியோட வருது வந்து வசந்த நவராத்திரின்னு சொல்லுவா. அது பங்குனி மாசத்துல வரும். இல்ல இந்த வருஷம் ராமநவமியே இந்த அதிக மாசம் வந்ததுனால சித்திர மாசம் போயிடுச்சு. சோ ராமநவமி ஒட்டி வருது வந்து வசந்த நவராத்திரி. அப்புறம் வந்து ஆடி மாசத்துல வருது ஆஷாட நவராத்திரின்னு பேரு. அது ஆனி ஆடி அந்த கம்பைன்ட் இதுல வரும் அது. அதே மாதிரி தை மாசத்துல அமாவாசை கழிச்சு வருது வந்து ஷியாமளா நவராத்திரின்னு பேரு. சோ 4 நவராத்திரிகள் இருக்கு நமக்கு. 4 நவராத்திரியுமே நம்ம எல்லாம் எல்லாரும் ஃபாலோ பண்ணதான் வேணும். பட் அட்லீஸ்ட் நீங்க எல்லாரும் ஒன்னியானு ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டுதான் நமக்கு வந்து இந்த சாரதா நவராத்திரியை மட்டுமானு குரு வச்சு பண்றோம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்கா. சோ நவராத்திரி முடிஞ்சுட்டா நெக்ஸ்ட் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பெரிய பண்டிகை ஸ்வீட் எடு கொண்டாடு தீபாவளி. அதே மாதிரி தீபாவளிக்கு வந்து சொல்லணும்னு கேட்டீங்கன்னா தீப ஒளி வீடு நிறைய விளக்கேத்தி வச்சு இது பண்ணி வர்ஷிப் பண்றதுதான் மெயின் இது. அதுக்கப்புறமா நீங்க ஸ்வீட் எல்லாம் பண்றது எல்லாம் உங்களோட இது. அதுக்கு புத்தாடை இது பண்ணிக்கிறது அது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் நரகாசுரன் வதம் பண்ணினதுன்றதுனால நம்ம பண்றோம். வேற ஒருத்தரும் ஒரு மாதிரி ராமர் வந்து காட்டுல இருந்து வந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு நார்த்ல எல்லாம் இது பண்ணுவா. அது ஆனா தீபாவளி ஜென்ரலா எல்லாருமே கொண்டாடுற ஒரு பண்டிகை. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா தீபாவளி அடுத்த நாள்ல இருந்தே நமக்கு வந்து கந்த சஷ்டி ஆரம்பிக்கும். அதுவும் சூரசம்ஹாரம் ஒரு இது. அதாவது நம்ம பார்க்க போனேன்னா இது எல்லாமே வந்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கோசரம் கடவுள் நடத்திருக்கிற ஒரு இதுதானே ஒழிய எப்பயுமே திருப்பி 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 எல்லா உலகத்துல ஃபுல்லா தர்மம் நிலைக்கணும்ன்ற இதுல விதவிதமா அப்பயாவது இந்த ஜனங்கள்லாம் இது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு தர்ம வழியில நடக்கிறாளா அப்படின்றதுக்கோசரம் நமக்கெல்லாம் இது எல்லாத்தையும் வழி வகுத்து வச்சிருக்கா பெரியவாள்லாம். அவ்வளவுதான். சோ அது முடிஞ்சது கந்த சஷ்டி. கார்த்திகை மாசம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இது. அதே மாதிரி கந்த சஷ்டிக்கும் நீங்க வந்து இந்த திரிபாகம் பண்ணலாம்.
அண்ட் கல்கண்டு சாதம் பண்ணலாம். எது வேணாலும், அதாவது 6 முகத்துக்கும் 6 நைவேத்தியம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே. ஆஹ் அதாவது அந்த மகா சஷ்டி அன்னைக்கு சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 6 முகத்துக்கும் 6 தனித்தனி நைவேத்தியம். அப்படிதான் எல்லாரும் பண்ணவே பண்ணுவா. அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்சது ஏதோ 1-2 பண்ணி நைவேத்தியம் பண்றதுன்றது நம்ம வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அண்ணாமலை தீபம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அருணாச்சலேஸ்வரர் அந்த இதுல நம்ம கார்த்திகை தீபத்துல நம்ம ஏன் பொறி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த பொறியில இருக்கக்கூடிய இதுதான் உங்களுக்கு பின்னாடி வரப்போற குளிர் நாட்கள். கார்த்திகைக்கு அப்புறம் மார்கழியில இருந்து குளிர் வர ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்துல நம்ம உடம்புல கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி எல்லாம் வளர்க்கணும் அப்படின்றதுனாலதான் பொறி, அந்த சுக்கு பொடி தான் அதுல மெயினா ஆட் பண்ணுவா. இந்த சுக்கு பொடி இதெல்லாம் போட்டு இது பண்றதெல்லாம் உங்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தியை வளர்க்கறதுக்கோசரம் அதெல்லாம் இது பண்ணிருக்கா. அப்புறம் மார்கழி மாசம் கேட்கவே வேண்டாம், பகவானே மாதங்களில் நான் மார்கழின்னு தான் சொல்லியிருக்கான். அதே மாதிரி அந்த மார்கழி மாசத்துல எல்லாரும் காலங்காத்தால எழுந்துக்கணும், கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்லாம் ஏன் சொல்றாங்கன்னா, ஓசோனோட லெவல் கீழே இருக்கும். எல்லாருக்கும் நல்ல ஒரு ஆக்சிஜன் கிடைக்கட்டும், நடக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ஆக்சிஜன் நிறைய உள்ள இழுத்துப்பா, அதனால உடம்புக்குள்ள இருக்கிற நிறைய இதெல்லாம் போகும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான் வாழும். அந்த மாதிரி பஜனை இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா அந்த நாள்ல. நம்ம அந்த மாதிரி பஜனை கோவில் அப்படிலாம் சொன்னாதான் சரி, சுவாமிக்கு இதுதான் ஒரு இது போல இருக்குன்னு நினைச்சு நம்ம பண்ணுவோம். இல்லைன்னா சும்மாதான் பண்ணுன்னா நம்மளாம் பண்ண மாட்டோம். அதே மாதிரி நம்ம போயிட்டு வந்த கையோட அந்த குளிரையும் அந்த இதையும் நமக்கு தாங்கிண்டு, நமக்கு அதுவும் பாதிப்பு நம்மளோட உடம்புக்கு வந்துடக்கூடாதுன்றதுனால சூடா வெண்பொங்கல் அப்படின்றதே சுவாமி நைவேத்தியமா பண்ணி கொடுப்பா. அந்த வெண்பொங்கல்ல காப்ஸுக்கு காப்ஸும் இருக்கு, அட் த சேம் டைம் நிறைய நெய்யெல்லாம் போட்டு பண்றதுனால ஃபேட், அந்த ஃபேட் உங்களுக்கு அந்த குளிரெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி நம்மளோட ஸ்கின்னுக்கு இது பண்ணும். அட் த சேம் டைம் அதுல போடுற பெப்பர், அது உங்களுக்கு அந்த ஃபேட்டை நல்லா பிரேக் பண்ணி நம்மளுக்கு உடம்ப சூட இது பண்ணி வச்சுக்கும். இஞ்சி இதெல்லாம் போட்டு பண்றதே நமக்கு டைஜஷன் இதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால்தான். சோ எல்லாமே சுத்தி சுத்தி பார்த்தேன்னா நமக்கு நம்மளுடைய நன்மையை யோசிச்சுதான் பெரியவாள்லாம் அந்த நாள்ல எல்லாமே இது பண்ணிருக்கா. மார்கழி மாசத்துல அதே மாதிரி திருவாதிரைன்னு ஒண்ணு வரும், அது ஆருத்ரா, அதுவும் எல்லாரும் சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உந்தது. ஹனுமத் ஜெயந்தி, ஹனுமத் ஜெயந்தியும் மார்கழி மாசத்துலதான் வரும். ஹனுமத் ஜெயந்தியே நம்ம வடமாலை சாத்துறோம் அப்படின்னு சொல்லலாம். உளுந்து சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப உகந்தது. சொல்லணும்னா நான் முன்னாடியே கூட இதுல சொல்லியிருக்கேன், சனீஸ்வர பகவான் 2 பேருக்கு தான் கட்டுப்படுவார். ஒண்ணு விநாயகர், இன்னொன்னு ஆஞ்சநேயர். அந்த கதை நான் சொல்லியிருக்கேன். பட் ஆஞ்சநேயருக்கு ஏன் அவர் கட்டப்பட்டவர்ன்றது நான் சொல்லல, இப்ப சொல்றேன் உங்களுக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சஞ்சீவினி மலையை தூக்குற சமயத்துல அவருக்கு 7 சனி பிடிக்க வேண்டிய நேரம். சரி, நான் உன் தலையில உட்காரணும் அப்படிம்பார். இவருக்கோ லக்ஷ்மணனுக்கோசரம் இந்த சஞ்சீவினி மலையை தூக்கின்னு போகணும். சோ இவரையும் சனீஸ்வர பகவானையும் அவாய்ட் பண்ண முடியாது. சரி, அவ்வளவுதானே, நீங்க தலையில ஏறி உட்காந்துக்கோங்க. சனி ஏறி தலையில உட்காந்துப்பார். இந்த சஞ்சீவினி மலையை தொம்முன்னு தலை மேல வைப்பார். அவருக்கு உள்ளுக்குள்ள அப்படியே தலை சுத்தி கீழே இறங்கி வந்துருப்பா, நான் உன்னை ஒரு 7.5 இது பிடிச்சுக்கணும்ப்பா, கொஞ்சம் மெதுவா வெயி, நான் உன் தலை மேல இருக்கேன் அப்படின்பார். சரி சரி சரி, தெரியாம பண்ணிட்டேன். திருப்பி ஏறி உட்காந்துப்பார். திருப்பி அதே மாதிரி வச்சுதான் அவருக்கு கதி கலங்கி போய் வெளியில வந்துப்பா, என்னை விட்டுரு, உன்னை பிடிச்சுக்க முடியல, நீ ராமகாரியமா போறச்சே நான் உன்னை பிடிச்சிட்டது தப்புதான், என்னை விட்டுடு அப்படின்பார். அப்ப நீங்க எனக்கு ஒரே இது பண்ணி கொடுங்க, என்னை யாரெல்லாம் இந்த மாதிரி 7.5 சனியில வர்ஷிப் பண்றாளோ அவளுக்கெல்லாம் உங்களால ரொம்ப கடுமையான எதுவும் தொல்லைகள் வராத இருக்கணும்னு நீங்க இது பண்ணி கொடுங்க. இந்த 7.5 சனியும் போது யாரெல்லாம் ஒண்ணு வர்ஷிப் பண்றாளோ அவளுக்கெல்லாம் எதுவும் கடுமையான இதுவா வராது அப்படின்னு. அது மாதிரி ஹனுமத் அந்த இதனால வடமாலை பண்ணி ஆஞ்சநேயருக்கு சாத்துவோம். நம்ம வடமாலை பண்ணி சாத்துவோம். நார்த்ல இருக்கிறவாளுக்கு எல்லாம் ஸ்வீட் தான் அவளுக்கு எல்லாம் பிடிக்குங்கிறதுனால அவ ஜாங்கிரி மாலை பண்ணி போடுவான் ஆஞ்சநேயருக்கு. சோ கார்த்திகை மார்கழி வரைக்கும் முடிஞ்சுட்டா, மார்கழி கடைசி நாள் போகி பண்டிகை. அத இந்த டயர் எல்லாம் எரிக்கிறது இல்ல,
நம்ம உள்ளத்துல இருக்கிற ஆஹ் குப்பையான எண்ணங்கள் எல்லாம் ஒழிக்கணும். நம்ம எண்ணங்கள்ல இருக்கிற ஒரு கெடுதலான இதெல்லாம் அழிஞ்சு போயிட்டு நல்ல சத்சங்கத்துக்கு உண்டான இதுவா நம்ம வளர்த்துக்கணும்ன்றதுதான் போகி பண்டிகையோட இதே ஒழிய டயர் எரிக்கிறதும் வீட்டுல கிடக்குற பழைய தட்டப்பட்ட சாமான எரிக்கிறதும் கிடையாது. அது வரைக்கும் ஆச்சா. தை பொங்கல் எல்லாருக்கும் உழவர் திருநாள் அண்ட் சூரிய பிரத்யக்ஷ தெய்வமான சூரிய பகவான நம்ம அவருடைய ஒரு ஒளியினாலதான் நமக்கு அந்த அரிசி கிடைக்கிறது, அரிசி விளையிறது. அதனாலதான் அவருக்கு ஒரு நன்றி செலுத்தக்கூடியதுவா நம்ம அந்த தைப்பொங்கலை நம்ம இது பண்றோம். அதே மாதிரி தைவள்ளி கிழமைகளும் ரொம்ப ரொம்ப விசேஷமான இது. தை மாசத்துலதான் நான் சொன்ன மாதிரி இந்த தை மாச அமாவாசைக்கு அப்புறம் இந்த சியாமளா நவராத்திரி வரும். அதுவும் ரொம்ப ரொம்ப விசேஷம். மாசி அதுல மாசி கடைசி நாள் தான் காரடியா நோன்பு. பங்குனி உத்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இதுதான். எல்லா கோவில்கள்லயும் ரொம்ப விசேஷமா கல்யாணங்கள்லாம் சுவாமி கல்யாணம்லாம் நடக்கும். அண்ட் ஸ்ரீராம நவமி பங்குனி மாசத்துலதான் வரும். இந்த வருஷம் மட்டும் அது அதிக மாசமானதுனால சித்திரை மாசத்துக்கு போயிடுத்த வழியா அவர் பங்குனியில தான் அவருடைய இது வரும் எப்பயுமே. சோ சித்திரையில இருந்து ஆரம்பிச்சு பங்குனி வரைக்கும் நமக்கு எவ்வளவு ஒரு விசேஷங்கள் இருக்கு. அதை தொடர்ந்து நமக்கு எவ்வளவு நைவேத்தியங்கள் இருக்கு. இது எல்லாமே சொல்ற மாதிரி ஒரு வருஷம் ஃபுல்லா நம்ம இவ்வளவு சாப்பிடுறோமா அப்படின்னு யோசனையா தான் இருக்கும். ஆனா அந்தந்த சமயத்துக்கு அதை இது பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணாதான் நமக்கும் அப்பா அந்த பண்டிகையை கொண்டாடினோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆமா. மாசி மகம் அப்படின்னு ஒருத்தவங்க ஞாபகப்படுத்துறாங்க. மாசி மாசத்துல அது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு இது. அது மாசி மகம். அதுவும் அந்த கும்பகோணத்துல அந்த இதுல போய் அந்த மாசி மக குளத்துல போய் ஸ்நானம் பண்றதுங்கிறது அது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆனா வருஷம் அந்த மாசி மகம்ல நம்ம அந்த கும்பகோணத்துல போய் அந்த குளத்துல ஸ்நானம் பண்றது ரொம்ப விசேஷமான ஒரு இதுதான். மாசி மகமும் ரொம்ப விசேஷமான ஒரு இதுதான். சோ ஐ திங்க் நான் எல்லா இதுவும் கவர் பண்ணிருக்கேன் நான் நினைக்கிறேன். ஆமா. ஒரு வருஷத்துல 4 சீசன்ஸ், மேஜர் சீசன்ஸ்னு சொன்னா கூட குட்டி குட்டியா அந்த சின்ன சின்ன சீசனல் சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். நடுவுல சீசன்ஸ் இருந்துகிட்டே இருக்குங்கிறாங்க. சோ நம்ம பார்த்தோம்னா நம்மளோட ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே அந்த ஒரு சீசனுக்கு முன்னாடிதான் வரும். சோ அழகா டீடாக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி, நம்ம உடம்ப ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி, நம்ம இம்யூனிட்டியை ஜாஸ்தி பண்ற மாதிரி அவ்வளவு அழகா நம்மளோட பெரியவங்க அத பிளேஸ் பண்ணி அதுக்கு ஒரு என்ன யூனிவர்சிட்டி போனாங்க, என்ன ஃபுட் சயின்ஸ் படிச்சாங்க, என்ன நியூட்ரிஷன் படிச்சாங்கன்னு தெரியல, அவ்வளவு அழகா கொண்டு வந்திருக்காங்க. தேங்க்யூ சோ மச். அது அவ்வளவு அழகா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அண்ட் உங்களோட சேனல்ல எல்லாத்துக்கான ரெசிபிஸும் இருக்கு. சோ உங்க சேனல் பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறது தெரிஞ்சிடும். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் சுவாமி. நீங்க வேற ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல, எல்லா நேயர்கள்கிட்டயும் கேட்டுக்கிறது, எங்க எல்லாரையும் உங்களுடைய சப்போர்ட் எப்பயும் வேணும். நீங்க எல்லாரும் பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருங்கோ, சப்போர்ட் பண்ணிட்டே இருங்கோ. இது நான் உங்க எல்லார்கிட்டையும் எனக்கோசரமும் கேட்கிறேன், ஜெயாக்கோசரமும் கேட்கிறேன். நான் உங்க சப்போர்ட் எப்பயுமே எங்களுக்கு வேணும். உங்களுடைய ஒரு நல்ல ஒரு கமெண்ட்ஸ்னாலதான் நாங்க மேல மேல இன்னும் என்ன பண்ணணும்ன்ற ஒரு ஐடியாவும் நிறைய ஒரு விதவிதமான ஒரு இப்ப இந்த ஐடியாவே ஜெயாக்கு புதுசா வந்தது பாருங்க. என்ன கூப்பிட்டு இந்த மாதிரி வச்சு பேசு, அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு தோணும். உங்களுடைய ஒரு உந்துதல்ல தான் அதெல்லாம் எங்களுக்கு வரவே வரணும். சோ உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட், அந்த வேல்யூபிள் இதை நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். நிவேதான் ஒருத்தவங்க ஜாயின் பண்றதுக்கு கேட்டிருக்காங்க. ஜாயின் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. அது வந்திருக்காங்க. எனக்கு தெரியல ஜெயா. அது இப்பதான் அந்த சுத்திட்டு இருக்கு, வருவாங்கன்னு நினைக்கிறேன். வரல, unable to join. நிறைய பேர் unable to join வந்திருக்கு. ஓகே மாமி, தேங்க்யூ சோ மச். நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷமா. தேங்க்யூ.